Morning students, today நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா anatomy of the flowering plants நம்ம கண்டினியூஸா பார்க்கலாம். Anatomy of the flowering plants கண்டினியூஸா பார்க்கலாம். So today நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா anatomy of the flowering plants. Anatomy அப்படிங்கிறது நம்ம மீனிங்லயே இருக்கு. ஆனா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டிசெக்ஷன்ஸ் to mean not to see. ஸோ பிளான்டோடைய பார்ட்ஸை டிசெக்ட் பண்ணி அதில் உள்ள என்னென்ன கேட்டகரி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அனாட்டமி. ஸோ பாருங்க, அனாட்டமி இஸ் த ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பிளான்ட் அண்ட் அதர் ஆர்கானிசம்ஸ். ஸோ எந்த ஒரு ஆர்கானிசமாக இருந்தாலும் அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பார்க்கறது. மார்ஃபாலஜி அப்படி நம்ம படிச்சிருக்கோம். மார்ஃபாலஜிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னல்ஸ், எத்தனை ஸ்டெம் இருக்கு, எத்தனை லீஃப், ஃப்ளாரோட அரேஞ்ச்மெண்ட்டு, அதோட ஹைட்டு, இது எல்லாமே பார்க்கறது மார்ஃபாலஜி. இந்த அனாட்டமிங்கிறது கட் பண்ணி உள்ள பார்ட்ஸை பார்க்கறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அனாட்டமி அப்படின்னு சொல்றாங்க. அனாட்டமியில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா டிஷ்யூ. ஓகே, ஸோ டிஷ்யூ என்னென்ன கேட்டகரி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எ டிஷ்யூ இஸ் எ குரூப் ஆஃப் செல்ஸ். டிஷ்யூங்கிறது நமக்கு தெரியும். ஒரு செல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருந்ததுன்னா அதுதான் உங்களுக்கு என்னத்தை உருவாக்குது அப்படின்னா டிஷ்யூவை உருவாக்குது. ஸோ த குரூப் ஆஃப் செல்ஸ் ஜாயின் டு ஃபார்ம் டு மேக் எ டிஷ்யூ ஹேவிங் காமன் ஆரிஜின். எல்லாமே ஒரு பொதுவான இடத்துல இருந்தா உருவாகுது, சேம் ஃபங்க்ஷனை பண்ணுது. ஒவ்வொரு செல்லும் தனித்தனி ஃபங்க்ஷன் செய்யறது கிடையாது. அப்போ டிஷ்யூங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் செல்ஸ், காமன் ஆரிஜின், பொதுவான இடத்துல இருந்து உருவாகுது. தே ஹாவ் எ சேம் ஃபங்க்ஷன்ஸ் based on the capability of the cell division. ஓகேங்களா, அந்த செல் டிவிஷன் ஆகுதா, டிவைட் ஆகுதா, இல்ல டிவிஷன் ஆகலையா, டிவைட் ஆகலையா, இதை பொறுத்து இதை 2 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த கேப்பபிலிட்டி ஆஃப் த செல் டிவிஷன் பிளான்ட் டிஷ்யூ ஆர் 2 குரூப்ஸ். ஒன்று மெரிஸ்டமேட்டிக், இன்னொன்று பர்மனன்ட். மெரிஸ்டமேட்டிக்ங்கிறது தே கேன் டூ கண்டினியூஸ்லி டிவைடிங், தட் இஸ் கால்ட் மெரிஸ்டமேட்டிக் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. தொடர்ந்து அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸா உங்களுக்கு என்ன ஆகிக்கிட்டே இருந்தது அப்படின்னா டிவைட் ஆகிக்கிட்டே இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா மெரிஸ்டமேட்டிக். பர்மனன்ட் அப்படின்னா தே கேனாட் டிவைட், அது வந்து டிவைட் ஆகாது. அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம், அந்த டிஷ்யூல மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. ஸோ வாட் யூ மீன் மெரிஸ்டம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரிஸ்டம்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. தே கேன் டிவைட் கண்டினியூஸ்லி. அது வந்து செல்ஸ் வந்து டிவைட் ஆகி நியூ செல்ஸ் வந்து என்னது நியூ ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும். தட் இஸ் கால்ட் மெரிஸ்டம். ஸோ தீஸ் ஆர் டிஷ்யூ வேர் ஆக்டிவ் செல் டிவிஷன் ரொம்ப முக்கியம். ஸோ பர்மனன்ட் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் செல் டிவிஷன் நடக்காது. மெரிஸ்டம் செல்ஸ் தான் உங்களுக்கு ஆக்டிவ் செல் டிவிஷன் நடக்குது. ஸோ டிவிஷன் செல்லு வந்து டிவைட் ஆகிறதுனால உங்களுக்கு என்ன ஆகுது, அந்த இடத்துல வந்து க்ரோத் வந்து அப்கர்ஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. based on the position. So இந்த மெரிஸ்டம் செல்ஸ் எங்க இருக்கோ அதை வச்சு இதுல 2 to 3 கேட்டகரிஸா கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்தா 3 டைப்ஸ். ஒன்று எபிக்கல் மெரிஸ்டம். எபிக்கல் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து ஷூட் எபிக்கல், அனதர் ஒன் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் எபிக்கல். ஓகே, எபிக்கல். அப்புறம் இன்டர் கேலரி, இங்க நீங்க பார்த்தாலே தெரியும் இன்டர் கேலரி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இடையிடையில இருக்கக்கூடியதான் இன்டர் கேலரி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, தட் இஸ் இன்டர் கேலரி மெரிஸ்டம். The next secondary or lateral meristem. So இது வந்து பார்த்தா lateral, இது வந்து பார்த்தா இந்த மெரிஸ்டம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா it give the plant உடைய girthனா அதோடைய அகலத்தை, பிளான்ட் உடைய அகலத்தை அதிகப்படுத்துறது தான் செகண்டரி மெரிஸ்டமோட முக்கியமான வேலை. பட் எபிக்கல் மெரிஸ்டம் அண்ட் இன்டர் கேலரி மெரிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான்ட் உடைய ஹைட்டை வந்து ப்ரொமோட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். The next, ஸோ எபிக்கல் மெரிஸ்டம் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாட் இஸ் எபிக்கல், அதாவது எபிக்கல் அப்படின்னாலே நமக்கு தெரியும் அது ஷூட் டிப்பா இருந்தாலும் சரி, அது ரூட் டிப்பா இருந்தாலும் சரி, தட் இஸ் கால்ட் எபிக்கல் அப்படின்னு நம்ம தெரியும். ஸோ எபிக்கல் மெரிஸ்டம் அப்படின்னு பாருங்க, தி அக்கர் அட் த டிப் ஆஃப் த ரூட் அண்ட் ஷூட். வேறு இன்னொரு தண்ணீருடைய நுனிப்பகுதியில் இருக்கும். ஓகே, அதை ப்ரொடியூசஸ் பிரைமரி டிஷ்யூ. இது என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது, they produce primary tissue. It is 2 type. ஓகேங்களா, அதான் நமக்கு தெரியும். ரூட் எபிக்கல் மெரிஸ்டம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஷூட். ரூட்னா வேறு, ஷூட்னா தண்டு. இந்த இடத்துல அந்த செல்ஸ் வந்து டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயே டயக்ராம் கொடுத்துருக்காங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதில். ஸோ கவனிங்க, இது ரூட் எபிக்கல். ஸோ ரூட் எபிக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் கேப்.
ஓகேங்களா? அந்த ரூட்னுடைய ஃபுல்லா கவர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பார்ட்ஸ் பேர் ரூட் கேப். ஸோ ரூட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அது என்ன செஞ்சுட்டு இருக்கும் அப்படின்னா டேமேஜ் ஆகிட்டே இருக்கும் ரூட் கேப். ஏன் அப்படின்னா அது வந்து என்ன செய்யுது, சாயிலுக்குள்ள உங்களுக்கு பெனிட்ரேட் ஆகி போகிறதுனால தே கேன் டேமேஜ் ஈஸிலி. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மெரிஸ்டம் செல்ஸ் ரூட் கேப் வந்து என்ன பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னா ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கும். இது ஒரு முக்கியமான ஒரு இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் என்னது கேப் ரூட், இனிஷியல்ஸ் ஆஃப் என்னது கேப் ரூட், இதுதான் வந்து உங்களுக்கு இனிஷியேட் பண்ணி வைக்குது. நெக்ஸ்ட் வந்து பாருங்க இனிஷியல் ஆஃப் த சென்ட்ரல் என்னது சிலிண்டர் அண்ட் கார்டெக்ஸ். இந்த ரீஜன் வந்து கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, திஸ் ரீஜன்ஸ். அதாவது ஒன்று சொல்லி பார்த்தீங்கன்னா ரூட் எபிக்கல் மெரிஸ்டம் இந்த இடத்துல தான் இருக்குது. ரூட் எபிக்கல் மெரிஸ்டம், இந்த ரூட் எபிக்கல் மெரிஸ்டம் தான் ரூட் கேப் வந்து ஃபார்மேஷன் பண்ணிட்டே இருக்கும். தென் ரூட்ல வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா கார்டெக்ஸ், சென்ட்ரல் சிலிண்டர் ரீஜன். சிலிண்டர் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, உருளை வடிவில் இருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் த சென்டர் சிலிண்டர் ரீஜன். ஓகே, ஸோ இந்த கேட்டகரியை கொடுத்துருக்காங்க. இது வந்து ரூட் எபிக்கல். நெக்ஸ்ட் ஷூட். ஷூட்னா ஸ்டெம்மோட எபிக்கல் பாருங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் என்னது பிரைமாடியம். லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அதுல இருந்து ஆரிஜினேட் ஆகுது. ஷூட் எபிக்கல் இங்க இருக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து உங்களுக்கு அந்த லீஃப் பிரைமாடியம் இஸ் டிவைடட் இன்டு லீஃப். ஆஃப்டர் தட் உள்ளாரது உங்களுக்கு யார் க்ரோ ஆகுற அப்படின்னா ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம் வந்து க்ரோ ஆகுது. நெக்ஸ்ட் ஆக்சிலரி பட் லேட்டரல் இருக்கு. டிஃபரன்ஷியேட்டிங் வாஸ்குலர் டிஷ்யூ. டிஃபரன்ஷியேட்டிங் அப்படின்னா xylem phloem உங்களுக்கு மாடிஃபைட் ஆகி செகண்டரி growth கொடுக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் ஸ்ட்ரக்சர் அபவுட் த எபிக்கல் மெரிஸ்டம். ஃபர்ஸ்ட் நம்ம டீட்டெயிலாக என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூட் எபிக்கல் மெரிஸ்டம். ரூட் இட் ஆக்குபைஸ் அட் த டிப் ஆஃப் த ரூட். இது எங்க அக்கர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரினுடைய நுனிப்பகுதியில் அக்கர்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க ரூட் எபிக்கல் மெரிஸ்டம்ஸ். ஓகே, ஸோ இந்த ரூட் எபிக்கல் மெரிஸ்டம் ஒரு ரூட்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்தாலே நமக்கு தெரியும். இந்த ரீஜன் அப்படியே வந்து பார்த்தா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ரூட் எபிக்கல் மெரிஸ்டம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அதுல இருந்து அவுட்டர் ரீஜன் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டகரி அப்படின்னா திஸ் இஸ் த ரூட் கேப். ஓகே, அது நியர்லி 50 மைக்ரோமீட்டர் அப்படிங்கிறத யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரூட் கேப் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரூட் எபிக்கல் மெரிஸ்டம். ரூட் எபிக்கல் மெரிஸ்டம் தான் ரூட் கேப்பை ஃபார்மேஷன் பண்ணுது. ஓகே, தென் அந்த ரூட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் புரோட்டோடெர்ம், அவுட்டர் லேயர் தான் புரோட்டோடெர்ம். அடுத்தது கிரவுண்ட் மெரிஸ்டம் ஆர் என்னது தட் இஸ் கால்ட் கார்டெக்ஸ் அவுட்டர் ரீஜன். இந்த நெக்ஸ்ட் சென்டர் சிலிண்டர் அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோகாம்பியம். The procambium was converted into the cambium convert ஆகும் after that. So root meristem அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு நமக்கு தெரியணும். They are present on the yes. The next அடுத்தது ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம். ஸோ வாட் இஸ் ஷூட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஷூட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட் இஸ் எ ஸ்டெம். ஓகேங்களா? இது கவனிங்க, இட் இஸ் த டெர்மினல் பட், இது ஆக்சிலரி பட். ஸோ டெர்மினல் பட் நம்ம ஃபுல்லாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எபிக்கல் என்னது ஷூட் மெரிஸ்டம் அப்படிங்கிறது இன்டீரியர் இருக்கும். ஓகே, இது வந்து லீஃபாக கன்வெர்ட் ஆகிடும். ஆஃப்டர் தட் அதை மேக்னிஃபை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கவனிங்க, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம். இந்த ரீஜன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம். ஓகே, இது வந்து ஆக்சிலரி பட்டு, இது வந்து லீஃப் என்னது பிரைமாடியா, அது பின்னாடி இது லீஃபாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, இதுதான் உங்களுக்கு ரியல் பிக்சர்ஸ். ஷூட் எபிக்கல் இது எங்க இருக்குன்னு பாருங்க. இட் ஆக்குபை த என்னது டிஸ்டன்ட் மோஸ்ட் ரீஜன் ஆஃப் த என்னது ஸ்டெம் ஆக்சிஸ். ஸ்டெம் ஆக்சிஸ் உடைய டிப் ரீஜன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Some cells left behind from the shoot apical meristem constitute the axillary bud. அதாவது இந்த ஷூட் மெரிஸ்டம்ல உள்ள சம் கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ் தான் உங்களுக்கு என்னத்தை உருவாக்குது அப்படின்னா ஆக்சிலரி பட்ஸ், அதாவது சைடில் இருக்கக்கூடிய மொட்டுக்களை உருவாக்குது. அப்போ அந்த மொட்டுக்களை உருவாக்குறது யார் அப்படின்னா ஷூட் எபிக்கல் மெரிஸ்டத்துடைய சம் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரான்ச்சஸை அந்த சைடில் இருக்கக்கூடிய மொட்டுக்கள் பட்ஸ்னா மொட்டு அதை உருவாக்குது. They are another present in the axil of leaves and can form another branch or another flower. And the terminal and the branches இருக்கு இல்லையா அந்த axillary bud and axillary buds may be உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா plants பொறுத்தவரை வேரியேஷன் ஆகும். Sometimes the axillary buds produces branch, ஒரு கிளையை உருவாக்கலாம். இங்க நீங்க பார்த்தாலே தெரியும் this is the branch.
or sometimes they produces the leaf உருவாக்கலாம், or sometimes they produces the flower பூக்களை உருவாக்கலாம். So அந்த axillary buds may form the another branches, maybe leaf or flower, எது வேணாலும் உருவாக்கலாம். நெக்ஸ்ட் இன்டர்காலரி மெரிஸ்டம். இன்டர்காலரி, இன்டர்னாலே தெரியும் இடையில இருக்குன்னு அர்த்தம். ஸோ தி அக்கர் பிட்வீன் த என்னது மெச்சூர் டிஷ்யூஸ். ஸோ மெச்சூர் டிஷ்யூ இடையில உங்களுக்கு யார் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தா இன்டர்காலரி மெரிஸ்டம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் இன்டர்காலரி மெரிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கணும். இன்டர்காலரி மெரிஸ்டம். ஸோ தி அக்கர் இன் த கிராசஸ். ஓகேங்களா, புல்கள்ல இருக்கு. தி ரீஜெனரேட் பார்ட்ஸ் ரிமூவ்டு பை த கிரேசிங் ஹெர்பிவோரஸ். ஏன் அது அங்க இருக்கு அப்படி வந்து பார்த்தோன்னா என்னது மொனோசியஸ். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோனோகாட்லிடன்ஸ் அந்த கேட்டகரியில உங்களுக்கு அந்த கிரேசிங் அனிமல்ஸ் வந்து அந்த புல்லோட டிப் ரீஜனை கட் பண்ணி போகும். கட் பண்ணி போனதுக்கு அப்புறம் அந்த அந்த கிராஸ் வந்து பார்த்தா என்ன செய்யணும், குரோ ஆகணும். ஸோ குரோ ஆகிறதுக்காக உங்களுக்கு இடையில எப்படி இது குரோ ஆகுது, ஏன்னா மேக்சிமம் நமக்கு தெரியும் எந்த ஒரு பிளான்ட் பார்ட்ஸையும் டிப் ரீஜனை கட் பண்ணிட்டாலே அது குரோ ஆகாது. பட் இந்த கிராசஸ்ல வந்து பார்த்தா நீங்க நுனியை கட் பண்ண தான் அது நல்லா குரோ ஆகிட்டே இருக்கும். பிகாஸ் ஆஃப் தே ஹேவ் எ இன்டர்காலரி மெரிஸ்டம் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இன்டர்காலரி மெரிஸ்டம்ஸ். ஸோ அதனால தான் அது வந்து குரோ ஆகிட்டே இருக்கு. ஸோ கவனிங்க. ஸோ திஸ் இஸ் த இன்டர்காலரி மெரிஸ்டம் இந்த ரீஜன்ல இருக்கு. ஸோ இதுலேருந்து இது குரோத்தை வந்து ஃபார்மேஷன் பண்ணுது. இது இன்டர்னோட். ஆஃப்டர் தட் இன்டர்காலரி மெரிஸ்டம்ஸ். ஸோ குரோத். அப்போ இன்டர்காலரி மெரிஸ்டம்ஸ் வந்து குரோ ஆக இன்டர்னோடோட லென்த் வந்து பார்த்தோன்னா அதிகமாகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இன்டர்காலரி மெரிஸ்டம் சம்டைம் டு ரிடியூஸ் த இன்டர்னோட். ஒரு இன்டர்காலரி மெரிஸ்டத்துக்கும் இன்னொரு இன்டர்காலரி மெரிஸ்டத்துக்கும் இடையில உள்ள ஒரு பார்ட்டுக்கு பேர் வந்து பார்த்தோன்னா இன்டர்னோட். அதாவது டூ நோட்ஸுக்கு இடையில உள்ள கேப். ஓகே, நோட். ஸோ இன்டர்காலரி மெரிஸ்டம் ஒன்லி என்னது மோனோகாட் ஸ்டெம்ல மட்டும் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். டைகாட் ஸ்டெம்ல இன்டர்காலரி நோட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்காது. ஏன்னா பெரிய மரம் இருக்கு, அந்த மரத்தினுடைய டிப் ரீஜன் கட் பண்ணி விட்டு பாருங்க, அதுக்கப்புறம் அது குரோவே ஆகாது. அதுல என்ன மட்டும் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னா they have only the epical meristem. epical meristem கட் ஆயிட்டு அப்படின்னா the plant, ஐ மீன் டைகாட் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரோ ஆகாது. பட் மோனோகாட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எபிக்கல் மெரிஸ்டம் கட் பண்ணாலும் the grasses will grow, அது வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும். because they have a intercalary meristem. இதுதான் டைகாட்டுக்கும் மோனோகாட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, the next. ஸோ அதோட கண்டினியூஷன் இன்டர்காலரி கண்டினியூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் த எபிக்கல் அண்ட் என்னது இன்டர்காலரி மெரிஸ்டம் ஆர் பிரைமரி மெரிஸ்டம். ஓகேங்களா, பிரைமரி மெரிஸ்டம்னா இதுதான் வந்து பார்த்தோம்னா முதன்மையான ஒரு என்னது மெரிஸ்டம், ஆக்கு திசுக்கள்னு சொல்லுவாங்க. தே கேன் ப்ரொடியூஸ். மெரிஸ்டம்னா ஒன்றும் கிடையாது, அது வந்து நியூ செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அது வந்து ஒரு ப்ரொடியூசர். ஓகேங்களா, ஸோ எபிக்கல் அண்ட் இன்டர்காலரி மெரிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி மெரிஸ்டம்னு சொல்கிறாங்க. பிகாஸ் தே அப்பியர் இயர்லி இன் த பிளான்ட் லைஃப். ஒரு பிளான்ட் இருக்கு, அது வந்து சின்ன செடியா வளரும்போது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எபிக்கல் மெரிஸ்டமும் இன்டர்காலரி மெரிஸ்டமும் இருக்கும். ஏன்னா இன்டர்காலரி மெரிஸ்டம் வந்து எலாங்கேஷன் பண்ணுது, எபிக்கல் மெரிஸ்டம் ஆல்சோ எலாங்கேட். ஒரு குறிப்பிட்ட அளவு பிளான்ட் எலாங்கேஷன் ஆகும் எந்த டைம்ல, அதோடைய பிகினிங் லைஃப் டைம்ல தான் அது வந்து அதோடைய ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அண்ட் கான்ட்ரிபியூட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் பிரைமரி பிளான்ட் பாடி. பிரைமரி பிளான்ட் பாடினா அது எந்த அளவு ஹைட் போகணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்றது யார் அப்படின்னா எபிக்கல் and intercalary meristems. During that specific region of the epical meristem produce dermal tissue. ஓகேங்களா, epical meristem என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா dermal tissue, ground tissue and vascular tissue. இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். டெர்மல்னா ஒன்றும் கிடையாது, அவுட்டர் லேயர் தான் டெர்மல். கிரவுண்ட் டிஷ்யூனா ஒன்றும் கிடையாது, அது ஹைப்போடெர்மிஸ் எண்டோ, அதாவது எபிடெர்மிஸுக்கும் எண்டோடெர்மிஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய என்னது அந்த டிஷ்யூஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் டிஷ்யூ சொல்லுவாங்க. அது பாரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்லீரன்கைமா, இதே மாதிரியான செல்ஸ்லாம் அங்கே இருக்கும். வாஸ்குலார் டிஷ்யூ இஸ் நத்திங் பட் சைலம் ஃப்ளோயமும் சேர்ந்தது தான் வாஸ்குலார் டிஷ்யூ. அப்போ நல்லா தெரிஞ்சுங்க, அந்த பிரைமரி மெரிஸ்டம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ரீஜனை உருவாக்குது. ஓகேங்களா, அது என்னென்ன ரீஜன் அப்படின்னா டெர்மல் டிஷ்யூ, ஐ மீன் எபிடெர்மிஸ் அவுட்டர் லேயர், கிரவுண்ட் டிஷ்யூ, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பேரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்லீரன்கைமா செல்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்குலார் பண்டல், சைலம் ஃப்ளோயத்தை உருவாக்குறது யார் அப்படின்னா பிரைமரி உங்களுக்கு என்ன அது மெரிஸ்டம் அப்படிங்கிறத மைண்ட்ல வைங்க. செகண்ட் கேட்டகரி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸோ செகண்டரி லேட்ரல் மெரிஸ்டம்னு நம்ம சொல்லுவாங்க. லேட்ரல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பக்கவாட்டில் சைடு.
ஸோ பிளான்டோடைய கேர்த்னா அகலத்தை அதிகப்படுத்துறது. The meristem that occur in the mature region of the root and the shoot. Mature region தெரியும், ஒரு நல்ல ஒரு முதிர்ந்த மரத்துல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்டரி மெரிஸ்டம். இதோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்டர் கேலரி மெரிஸ்டமும் எபிக்கல் மெரிஸ்டமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்டுடைய ஹைட்டை தான் கொடுக்கும். ஒரு பிளான்ட் ஹைட் போயிட்டே இருந்தால் என்ன ஆகும், அதுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்காது, அது பெண்ட் ஆயிடும். ஸோ சர்டன் ஹைட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் ஃபார்மேஷன் ஆகும் அப்படின்னா த ஃபார்மேஷன் ஆஃப் லேட்ரல் மெரிஸ்டம். அதுதான் அந்த பிளான்ட்டுக்கு கேர்த் அகலத்தை கொடுக்குது, அதுதான் ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. ஓகேங்களா? தே ஆர் எப்படி இதுக்கு வந்து என்னது சிலிண்ட்ரிக்கல் மெரிஸ்டம்னு நம்ம சொல்லுவோம். ஸோ தே ஆர் சீன் இன் த ஜிம்னோஸ்போம் அண்ட் டைகார்ட். ஓகேங்களா? ஜிம்னோஸ்போம்லேயும் இருக்கு, ஆஞ்சியோஸ்போம்லேயும் இருக்கு. ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாசிகுலார் வாஸ்குலார் கேம்பியம், fascicular vascular cambium. Next interfascicular cambium, another one is வந்து பார்த்தீங்கன்னா கார் cambium. இதெல்லாம் lateral cambium. ஸோ இதெல்லாம் எப்போ ப்ரொடியூஸ் ஆகும் ஒரு பிளான்ட்ல அப்படின்னா ஒரு பிளான்ட் மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் தான் லேட்ரல் மெரிஸ்டம்ங்கிறது ஃபார்ம் ஆகும். வாட் ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த லேட்ரல் மெரிஸ்டம் அப்படின்னா fascicular vascular cambium, another one is வந்து பார்த்தீங்கன்னா interfascicular cambium, another one is கார் cambium. இது எல்லாமே நம்ம வந்து டீட்டெயில்ஸாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம்மு பார்க்குறப்ப நம்ம கிளியராக படிப்போம். மோனோகார்ட் ஸ்டெம்மு, டைகார்ட் ஸ்டெம்மு பார்க்குறப்ப வாட் இஸ் கார் கேம்பியம், வாட் இஸ் இன்டர்ஃபாசிகுலர் கேம்பியம், வாட் இஸ் ஃபாசிகுலர் வாஸ்குலர் கேம்பியம் அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்த்தலாம். பட் இங்கே லேட்ரல் மெரிஸ்டமுக்கு எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட், தீஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொடியூசிங் த செகண்டரி டிஷ்யூ. அப்போ ஆல்ரெடி வந்து உங்களுக்கு பிரைமரி டிஷ்யூங்கிறது இருக்கும். பிரைமரி டிஷ்யூங்கிறது ஒரு பிளான்ட்டுக்கு ஒரு சர்டன் ஹைட்டையும் சர்டன் விட்டையும் கொடுத்துருக்கோம். பட் செகண்டரி டிஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரென்த்தையும் அந்த பிளான்ட்டுக்கு ஒரு கிரித்து ஒரு அகலத்தையும் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி டிஷ்யூ. ஓகே, அப்போ லேட்ரல் டிஷ்யூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத மைண்டில் வைங்க. நெக்ஸ்ட், பர்மனன்ட் மெச்சூர் டிஷ்யூ. பர்மனன்ட்னாலே உங்களுக்கு தெரியும் நிரந்தரமானது. they cannot divide. அது என்ன செய்யாது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவைடிங் ஆகாது. ஓகே, the cells produced by the primary and secondary meristem. பிரைமரி மெரிஸ்டமும் செகண்டரி மெரிஸ்டமும் என்ன செய்யுது, இதுதான் வந்து பர்மனன்ட் மெச்சூர் டிஷ்யூவை உருவாக்குதுங்கிறாங்க. ஓகேங்களா? அது வந்து பிரைமரி மெரிஸ்டமாக இருந்தாலும் சரி, செகண்டரி மெரிஸ்டமாக இருந்தாலும் சரி, அந்த மெரிஸ்டம் அப்படிங்கிறது மறுபடியும் நான் சொல்கிறேன், அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் ஒரு ஸ்டெம் செல்ஸ் மாதிரி, நம்ம பாடியில் ஸ்டெம் செல்ஸ் எந்த ஆர்கன்ஸ் வேணாலும் உருவாக்கல. அதே போல் இந்த மெரிஸ்டம்ங்கிறது அது அந்த பிளான்ட்னுடைய எந்த டிஷ்யூ வேணாலும் அது வந்து உருவாக்கக்கூடிய, எந்த செல்ஸை வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி. ஓகேங்களா? தே ஆர் டிவைடிங், டிவைட் பண்ணி நியூக்ளியஸ் ஆஃப் செல்ஸை வந்து ஃபார்மேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் மெரிஸ்டம். ஸோ அந்த மெரிஸ்டம் தான் உங்களுக்கு என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா ஒரு பர்மனன்ட் ஒரு மெச்சூர் டிஷ்யூவை உருவாக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெரிஸ்டம் செகண்டரி மெரிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா பிகேம் ஸ்ட்ரக்சரலி அண்ட் ஃபங்க்ஷனலி ஸ்பெஷலைஸ்டு. மெச்சூர்னாலே அதானே, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப்பும் ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தே டூ த ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன், ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யும். அண்ட் லாஸ்ட் த எபிலிட்டி டு டிவைட். ஸோ உங்களுக்கு இதுல என்ன தெரியும் அப்படின்னா பர்மனன்ட் செல் தே கேனாட் டிவைட், பட் ஷேப்லையும் கான்ஸ்டண்டாக இருக்கும், ஃபங்க்ஷனும் கான்ஸ்டண்டாக இருக்கும். தே கேனாட் டிவைட். பட் மெரிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா தே கேன் டிவைட், தே கேன் ப்ரொடியூஸ் த என்னது செல்ஸ், நியூ செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ தே ஆர் கால்ட் பர்மனன்ட், அதாவது மெச்சூர் செல்ஸ் நம்ம சொல்கிறோம். அண்ட் கன்ஸ்டியூட் த பர்மனன்ட் டிஷ்யூ. ஓகே, தே ஆர் டூ டைப்ஸ், ஒன்று சிம்பிள் டிஷ்யூ, இன்னொன்று என்னது காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. ஸோ சிம்பிள் டிஷ்யூனா என்ன, காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூனா என்ன, இதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ கவனிங்க. ஸோ சிம்பிள் பர்மனன்ட் டிஷ்யூ தான் நம்ம பார்த்துட்டு வரோம். சிம்பிள் பர்மனன்ட் டிஷ்யூ, the tissue having all cells similar, இதே மாதிரி இருக்கு ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன். ஸ்ட்ரக்சர்லையும் ஃபங்க்ஷனையும் அந்த இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து ஒரே மாதிரியா இருந்ததுன்னா they are called simple tissue. ஓகேங்களா? சிம்பிள் பர்மனன்ட் டிஷ்யூ. இதுல வந்து 3 டைப் கொடுக்குறாங்க. ஒன்று பேரன் கைமா, இன்னொன்று கோலன் கைமா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ளீரன் கைமா. இந்த பிக்சர்ஸ் பார்த்தாலே தெரியும். பேரன் கைமா அப்படிங்கிறது they have a loose aggregation of cells. ஓகேங்களா? ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் they have a intercellular spaces are there, that is called parenchyma. இதை பற்றி டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். கோலன் கைமா they have some kind of lignin.
ஓகேங்களா. இதுல வந்து பார்த்தோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிக்னின் கொஞ்சம் டெபாசிஷன் ஆஃப் த லிக்னின் இருக்கும். ஓகேங்களா. அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா இதுல உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா இன்டர் கேலரி ஸ்பேசஸ் ஆதர். இங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கு பாருங்க. ஒரு சிலருக்கு இன்னொரு சிலருக்கு ஸ்பேஸ் உண்டு. ஸ்க்ளிரன் கைமாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டெட் செல்ஸ் மாதிரி. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெரின் அண்ட் லிக்னின் வந்து டெபாசிஷன் இது இருக்கும். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்லு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார என்னத்தை அலோவ் பண்ணாது, வாட்டரையும் அலோவ் பண்ணாது, ஆக்சிஜனையும் அலோவ் பண்ணாது. எது ஸ்க்ளிரன் கைமா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெட் டிஷ்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இட் இஸ் ஏ பெர்மனன்ட். ஓகேங்களா. இது வந்து பிளான்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தையும் ஒரு ஸ்ட்ரக்சரையும் ஒரு ஷேப்பையும் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ளிரன் கைமா சப்போர்ட்டிவாக இருக்கும். பட் பேரன்கைமா கோலன்கைமா வந்து பார்த்தீங்கன்னா கோலன்கைமா வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியலி சப்போர்ட்டட். ஏன்னா அதில் வந்து லிக்னின் டெபாசிஷன் இருக்குது, ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். பேரன்கைமா அது ஹேவி என்னது அதிலே வந்து பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் இருந்ததுன்னா அது குளோரன் கைமான்னு சொல்லுவாங்க. கோலன் கைமா வேற, குளோரன் கைமா வேற. குளோரன் அப்படின்னா பேரன் கைமா அதை ஹேவிய குளோரோஃபில். அது நம்ம இப்போ பார்க்கலாம் டீட்டெயிலா. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேரன் கைமா. ஸோ பேரன் கைமா சிம்பிள் பர்மனன்ட் டிஷ்யூல பேரன் கைமா இட் ஃபார்ம் த மேஜர் காம்போனன்ட் வித்தின் த ஆர்கன்ஸ். ஒரு ஆர்கன்ஸ் இருக்கு, ஒரு லீஃபோ ஒரு ஸ்டெம்மோ ஒரு ரூட் பார்ட்டோ, அதுல மேஜரா இருக்கக்கூடிய ஒரு டிஷ்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்மனன்ட் டிஷ்யூ அப்படின்னா these parenchyma. So cells are generally isodiametric. அதாவது ஒரு செல்லுக்கு ஒரு செல்ல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரியாவே இருக்கும். அந்த டயாமெட்ரிக் ரீஜன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரே மாதிரியா இருக்கும். அதான் ஐசோடயாமெட்ரிக். பட் தே ஆர் டிஃபரண்ட் ஷேப். அது ரொம்ப முக்கியம். தே மேபி என்ன கொடுத்துருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெரிக்கல், ஓவல், ரவுண்டு, பாலிகோனல். அதே சொல்லிவிட்டு இது எல்லாமே சேர்ந்தா பாலிகோனல். பாலினா மெனி, கோல்னா ஸ்ட்ரக்சர், மெனி ஸ்ட்ரக்சர் அப்படின்னாலே முடிஞ்சது. ஆர் மேபி என்னது எலாங்கேட்டட், நீண்டு இருக்கலாம், எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கலாம். ஓகேங்களா. பட் அந்த செல்லோட டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஐசோ டயாமெட்ரிக்னா ரீசன் தான் வித்தின் த செல்லில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ். பட் ஷேப் ஆஃப் த செல்ஸ் வந்து டிஃபர் ஆகிருக்கு. their wall are thin made up of cellulose. இது நோட் பண்ணீங்க, இது 1 மார்க். இந்த வால் ரொம்ப தின்னா இருக்கும். இது எதால உருவாயிருக்கு அப்படின்னா இது made up of cellulose. Cells are closely packed or have small intercellular space. நல்லா closely packed up இருந்தாலும் some of the என்னது cellular space, செல் இடைவெளி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. So what is the function of parenchyma? They do the photosynthesis. இது chlorophyll இருக்கிறதுனால photosynthesis பண்ணோம், ஃபுட்டை ஸ்டோர் பண்ணோம், சம்டைம் தே செக்ரீட். ஓகே, சிலதை வந்து சிலதை செக்ரீட் பண்ணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கோலன்கைமா. ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் கோலன்கைமா அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா இட் அக்கர்ஸ் இன் என்னது லேயர்ஸ் பிலோ த எபிடெர்மிஸ். எபிடெர்மிஸுக்கும் கீழே இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு எதுல எஸ்பெஷலி இன் டைகாட் பிளான்ட். அப்போ உங்களுக்கு தெரியும் கோலன்கைமா ஆர் நாட் present on the monocot. அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். So it is found as a homogeneous layer or in patches. homogeneous அப்படினால தெரியும் இது ஒரே மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. that is called homogeneous. ஒரே மாதிரியான அடுக்கு. இங்க கவனிங்க, இந்த லேயர்லாம் பாருங்க. இது மேல உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எபிடெர்மிஸ், இது அவுட்டர் லேயர். அதுக்கப்புறம் உள்ளதை நம்ம பார்க்கணும். இந்த பார்ட் இதான் ஹோமோஜினஸ், ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. அதான் ஹோமோஜினஸ் லேயர் ஆர் இன் பேச்சஸ், திட்டா இருக்கும். இட் கன்சிஸ்ட் ஆஃப் செல்ஸ் வித் மச் திக்கன்ட் கார்னர் டியூ டு த டெபாசிஷன் ஆஃப் த செல்லுலோஸ் அண்ட் ஹெமிசெல்லுலோஸ் அண்ட் பெக்டின். நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு செல் இருக்கு அப்படின்னா அதோடைய கார்னர் பாயிண்ட்ல மட்டும்தான் உங்களுக்கு என்ன டெபாசிட் ஆகிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ் இதே மாதிரி உள்ளதெல்லாம் டெபாசிட் ஆகிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு செல் அப்படின்னு வச்சுங்க. ஸோ இதனுடைய கார்னர் பாயிண்ட் எதை சொல்லுவாங்க, இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல, ஸோ இங்கே, ஸோ இந்த இடம், ஸோ இங்கே. ஸோ அந்த செல்லினுடைய கார்னர் பாயிண்ட்ல தான் உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா உங்களுக்கு டெபாசிஷன் ஆஃப் செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ், பெக்டின் இருக்கு. ஸோ அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு வந்து என்ன ஆகாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஆஃப் என்னது மெட்டீரியல்ஸ் மூவ் ஆகாது. ஆக்சிஜனோ இல்லை வாட்டரோ மூவ் ஆகாது.
பட் அந்த தின் ரீஜன் வழியா உங்களுக்கு என்ன செய்யும் அப்படி வந்து ஆக்சிஜன் அந்த என்னது வாட்டர் வந்து மூவ் இன் அண்ட் அவுட் சைட். ஓகேவா? ஸோ இட் இஸ் பார்ஷியலி கிவ் த சப்போர்ட். நெக்ஸ்ட் இட் இஸ் என்னது இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் ஆர் ஆப்சன்ட். ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கு இடையில கேப் இருக்கா அப்படின்னா இந்த இடத்துல கேப்லாம் பாருங்க, எங்கேயுமே கேப் இருக்காது. there is no gap. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திக்கண்ட் கார்னர்ஸ் உள்ள இருக்கக்கூடியது புரோட்டோபிளாசம், சென்ட்ரல்ல வந்து வாக்யூல் இருக்கு, another வந்து செல் வால். the next category கோலன் கைமா, அதோடைய அதுதான் பார்த்துருக்கோம். ஸோ அதோடைய கண்டினியூஷன்ஸ். நெக்ஸ்ட் ஸோ த செல்ஸ் மேபி எப்படி இருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓவல், ஸ்பெரிக்கல் ஆர் என்னது பாலிகோனல் அண்ட் ஆஃபன் கண்டைன் குளோரோபிளாஸ்ட். இதில் என்ன இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கவனிங்க, உள்ள கிரீன் கலராக இருக்கக்கூடிய பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட். ஸோ they do the photosynthesis function. they provide mechanical support. ஏன்னா உங்களுக்கு என்ன இருக்கு அந்த ஹெமிசெல்லுலோஸ், செல்லுலோஸ் அண்ட் பெக்டின் வந்து கார்னர்ல இருக்கிறதுனால கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும் பிளான்ட்டுக்கு. டு த க்ரோவிங் என்னது பார்ட்ஸ் சச் எஸ் யங் ஸ்டெம் அண்ட் என்னது பேட்டியோல் ஆஃப் லீஃப். பேட்டியோல்னா தெரியும், இது வந்து ஒரு 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 பிளான்ட்டுடைய ஸ்டெம் ரீஜன் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலை காம்புன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது பேட்டியோல். இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா லீஃப் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ த பேட்டியோல் இந்த ரீஜன்லாம் யார் ப்ரெசென்ட் ஆயிருப்பா, நம்ம எங்கே பார்த்துட்டு இருக்க முடியாது பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன். ஸோ திஸ் பேட்டியோல் யங் ஸ்டெம்மு அண்ட் பேட்டியோல் ஆஃப் த லீஃப் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இதோட வேலை உங்களுக்கு தெரியும், நம்ம பாடியில் எப்படி கார்ட்லேஜ் போன் இருக்கு, ஃப்ளெக்சிபிள் போன். ஓகே, பேட்டியோல் அப்படிங்கிறது இந்த ஸ்டெம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்டாச் ஆகிருக்கிற இந்த ரீஜன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்குன்னா கோலன் கைமா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளான்ட்னுடைய ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரூட்ஸ் இருக்கிற இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கோலன் கைமா இருக்கும். எது வரைக்கும் இருக்கும்? ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் கோலன் கைமா அப்படின்னா, நம்ம பாடியில எப்படி கார்ட்லேஜ் அந்த போன் இருக்கோ அதே போல பிளான்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபிளெக்சிபிளா இருக்கும். சம் சேம் டைம் இட் கிவ் த ஸ்ட்ரெங்த். ஓகேங்களா? அப்ப லீஃப் இருக்கு அப்படின்னா யார் wind flow வந்து அதை அஃபெக்ட் பண்ணும்போது இது they can move and fruits also move. so இது மூவ் ஆகிறதுக்கு கொடுக்குது. they cannot என்னது டேமேஜ் ஆகாது. ஓகேங்களா? இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரெங்த், ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி பிளான்ட் பாட்டுக்கு அந்த எஸ்பெஷலி அந்த லீஃப் அந்த பேஸ் பேட்டியோலுக்கு, அதுக்கப்புறம் அந்த ஃப்ரூட்ஸ்னுடைய பேஸ் பகுதி. அப்ப இது எப்ப சார் இது வந்து ரிமூவ் ஆகும் அப்படின்னா, நம்ம தான் படிச்சிருக்கோம்ல இந்த அப்சஷன் லேயர்னு ஒரு லேயர் இருக்கும். அதாவது மெச்சூர் ஆயிடுச்சு, இந்த லீஃபுக்கு ஏஜ் ஆயிடுச்சு, இந்த ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா மெச்சூர் ஆயிடுச்சு, மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு லேயர் உங்களுக்கு உருவாக்கும், அப்சஷன் லேயர்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் தட் தே ஆர் ரிமூவ், அதர்வைஸ் தே கேன் மூவ். அப்போ இந்த கோலன் கைமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டை கொடுக்குது. அப்போ பேரன் கைமா கோலன் கைமா இன்டைரக்டா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தே ஆர் லிவிங் செல்ஸ். நோட் பண்ணிட்டே வாங்க, பேரன் கைமா கோலன் கைமா. நெக்ஸ்ட் ஸ்க்லீரன் கைமா பார்க்க போறோம். இது வந்து டெட் செல்ஸ். இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் லாங் நேரோ செல்ஸ் வித் திக் லிக்னிஃபைடு செல் வால் ஹேவிங் ஃபியூ ஆர் என்னது நியூமரஸ் பிட்ஸ்னா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கேவிட்டி மாதிரி உள்ளது. ஸோ தி ஆர் யூஸ்வலி டெட் வித்தவுட் புரோட்டோபிளாஸ்ட். நல்லா தெரிஞ்சுங்க, இது எப்படி வந்து டெத் ஆகுது அப்படின்னா, இந்த லிக்னின் கேனாட் அலோவ் த மூமெண்ட். இந்த லிக்னின் என்ன செய்யாது அப்படின்னா இந்த லூமனுக்குள்ள வாட்டரையோ இல்ல ஏரையோ அலோவ் பண்ணாது. அப்ப உள்ள இருக்கக்கூடிய புரோட்டோபிளாஸ்ம் ஆட்டோமேட்டிக்கலி என்ன செஞ்சிடுது, டெஸ்ட்ராய் ஆயிடுது. ஸோ அது ஒரு லூமனை உருவாக்கிடுது. ஓகேங்களா? இதுதான் ரீசனே. ஸோ பேஸ்ட் ஆன் த ஃபார்ம், ஸ்ட்ரக்சர், ஆரிஜின் அண்ட் டெவலப்மெண்ட், ஸ்க்லீரன் கைமா டூ டைப். ஒன்று ஃபைபரா இருக்கும் இழை போல, இன்னொன்று ரவுண்ட் ஷேப்ல ஸ்க்லீராய்டா இருக்கும். நீங்க பார்த்தாலே தெரியும் அது எந்த ஷேப்பு எப்படி ஆரிஜின் ஆகுது. அதை வச்சு இதில் 2 கைண்ட்ஸா பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? So one fiber, another one is the scleroid. So what is the difference between fiber and scleroid? Fiber ங்கிறது லெங்தா இருக்கும், சென்டர்ல லூமன் பெருசா இருக்கும், திக் என்னது செல் வால்ங்கிறது இருக்கும். பட் இங்க ஸ்க்லீராய்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லூமன் நேராவா இருக்கும், அது வந்து பாத்தீங்கன்னா பிரான்ச்சஸா இருக்கும். அந்த இது வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் இது வந்து ஆல்சோ திக் வால் தான். ஓகே, ஸோ பட் ஷேப்ல பார்க்கும்போது லெங்தியா நீட்டமா இருந்ததுன்னா ஃபைபர், ரவுண்ட் ஷேப்ல இருந்ததுன்னா that is called sclerites. Next,
ஸோ இந்த கேட்டகரியில் நம்ம பார்த்துட்டு இதில் வந்து பார்த்தோம்னா ஃபைபர். ஸோ ஃபைபர் பற்றி பார்க்கலாம். ஸோ தீஸ் ஆர் திக் வால்டு எலாங்கேட்டட் அண்ட் பாயிண்டட் செல்ஸ். ரெண்டு புறமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஷார்ப் அண்ட் ரீஜனாக இருக்கும். ஸோ பாயிண்டட் செல்ஸ் ஜெனரலி அக்கர் இந்த குரூப்ஸ். ஸோ இது மேபி எப்படி இருக்கும் அப்படின்னா சிங்கிளாக இருக்காது, இது குரூப்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ளீரைட்ஸ். தீஸ் ஆர் ஸ்பெரிக்கல். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த ஷேப்பில் இருக்குது அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது, ஆர் ஓவல் ஆர் சிலிண்ட்ரிக்கல், ஹைலி திக்கன்டு டெட் செல்ஸ் என்னது வித் வெரி நேரோ கேவிட்டி. லூமன் வந்து பாருங்க ரொம்ப நேரோவாக இருக்கு பாருங்க, ஏன்னா டெட் செல்ஸ் இங்கே அதிகமாக இருக்கும், நேரோ கேவிட்டி. ஸோ தீஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த ஃப்ரூட் வால் ஆஃப் நட்ஸ். நல்லா தெரிஞ்சுங்க, இது எங்கே இருக்கும் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் வால் ஆஃப் நட்ஸ். நட்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், அந்த நட்ஸோடைய அந்த வால் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா தீஸ் ஸ்க்ளீரைட்ஸ் தான், எஸ்பெஷலி the hardest substances. So pulp of fruits like இது பாருங்க கொய்யா and pear and sapota. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த கொய்யாவுடைய சீட் நம்ம பார்த்தா கொய்யாவோட சீடு உள்ளார இன்டீரியர் இருக்கும். அந்த சீட் பார்ட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்க்ளீரைட்ஸ். நோட் பண்ணீங்க, அதுதான் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அந்த ஃப்ளெஷி பார்ட் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கலாம், பட் சீட் பார்ட் இஸ் மேட் அப் ஆஃப் என்னது இந்த ஸ்க்ளீரைட்ஸ். அப்புறம் பேரிக்காய் கடிச்சு சாப்பிட்டுருப்பீங்க, ஆப்பிள் மாதிரியே இருக்கும், வந்து பார்த்தா ப்ளஸ் ஜூஸியாக இருக்கும். அது வந்து ஸ்க்ளீரைட்ஸ், உள்ள வந்து ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்சஸ், நார்மலாக இது பண்ண முடியாது. சப்போட்டா அப்படிதான். ஸோ சீட் கோட் ஆஃப் அந்த லெகிம்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், பிளாக் கிராம் கிரீன் கிராம்ஸ்னால் லெகிம்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த கிரவுண்ட் நட்டு லெகிம்ஸு. ஓகேங்களா, ஸோ இங்கேயும் வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்க்ளீரைட்ஸ் இருக்குது. அப்புறம் லீவ்ஸ் ஆஃப் அந்த லீவ்ஸ் ஆஃப் டீ, அந்த ஊட்டி கொடைக்கானல் போனீங்களா தெரியும், அந்த தேயிலை காடுகள், அந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லீஃபே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு காரணம் தீஸ் என்னது ஸ்க்ளீரைட்ஸ். அப்போ ஸ்க்ளீரைட்ஸ் எங்கெல்லாம் இருக்கு பாருங்க, ஸ்க்ளீரைட்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ தட் போர்ஷன் வில் பி a very hard. இதோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட் ப்ரொவைட் மெக்கானிக்கல் சப்போர்ட் டு த ஆர்கன். மெக்கானிக்கல்னா ஒரு உறுதித்தன்மையை அது எங்கே இருக்கோ அந்த பார்ட்ஸ் கொடுக்குது. இப்போ நீங்கள் ரெண்டு விஷயம் நீங்கள் நோட் பண்ணிக்கிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேரன்கைமா கோலன்கைமா லிவிங், ஸ்கிலின்கைமா இட் இஸ் ஏ டெட் அப்படிங்கிறத நோட் பண்ணீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது எதால வந்து லிக்னிஃபைட், இது வந்து பார்த்தீங்கன்னா எதால டெபாசிட் ஆகிருக்குன்னா லிக்னின். ஸோ லிக்னின் இஸ் த என்னது நான் கண்டக்டிங் பார்ட். தே கேனாட் வாட்டர் அண்ட் ஏர் த்ரூ இட். அது வழியாக உங்களுக்கு என்ன அலோவ் பண்ணாது, வாட்டரையும் ஏரையும் அலோவ் பண்ணாது. அதனால இது டெட் டிஷ்யூவாகவே மாறுது. இட்ஸ் கிவ் ஒன்லி த மெக்கானிக்கல் சப்போர்ட் டு த பிளான்ட் பாடி. அதுக்கு வந்து ஒரு மெக்கானிக்கல் சப்போர்ட்டை தான் கொடுக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா காம்ப்ளெக்ஸ் பர்மனன்ட் டிஷ்யூ. ஓகேங்களா, காம்ப்ளெக்ஸ் பர்மனன்ட் டிஷ்யூ. இது வரைக்கும் நம்ம பார்த்தது சிம்பிள் பர்மனன்ட் டிஷ்யூ, பேரன்கைமா கோலன்கைமா ஸ்க்ளீரன்கைமா. அதுல பேரன்கைமா கோலன்கைமா they do the photosynthesis and also living. ஸ்க்ளீரன்கைமா வந்து பார்த்தீங்கன்னா they cannot do the photosynthesis, it is a dead cell, it is give the mechanical support. நெக்ஸ்ட் இதெல்லாம் சிம்பிள். காம்ப்ளெக்ஸ் சொல்லும்போது நிறைய சிம்பிள் டிஷ்யூலாம் ஒன்று சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு டிஷ்யூவை உருவாக்குது. தட் இஸ் கால்ட் காம்ப்ளெக்ஸ் பர்மனன்ட் டிஷ்யூ அப்படிங்கிறத நோட் பண்ணிங்க. தீஸ் ஆர் மேட் அப் ஆஃப் மோர் தென் ஒன் டைப் ஆஃப் செல்ஸ். அப்போ நமக்கே தெரியும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சைலம் அண்ட் ஃபோயம். இப்போ சைலத்தில் பார்க்கும்பொழுது அதில் சைலம் ட்ரக்கிட்ஸ், சைலம் வெசல் இப்படி நிறைய இருக்கும். ஃப்ளோயம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஃப்ளோயத்தில் அதோடைய காம்போனன்ட் இருக்கும். அப்போ சைலம்ங்கிறது நாட் ஏ சிங்கிள் டிஷ்யூ, சைலம் இஸ் மேட் அப் ஆஃப் குரூப் ஆஃப் டிஷ்யூ. Phloem is not a single tissue, phloem is made up of group of tissue, but they are permanent. அதனால தான் இது என்ன சொல்றோம், காம்ப்ளெக்ஸ் பர்மனன்ட் டிஷ்யூன்னு நம்ம சொல்றோம். These are made up of more than one type of cells and they work together as a unit. Different kinds of cells இருந்தாலும் xylatoட வேலை நமக்கு தெரியும். They can conduct the water and mineral from the root to the other part of the plants. ஃப்ளோயோத்தோட வேலையை நமக்கு தெரியும். they carry the transport of food material from the synthesis part leaf to the sink part, storing part மற்ற other usable partக்கு இது வந்து கண்டக்ட் பண்ணுது ஃப்ளோயம். அப்போ ஃபுட் மெட்டீரியல் கண்டக்ட் பண்ணது ஃப்ளோயம், வாட்டர் அண்ட் மினரல்ஸ் கண்டக்ட் பண்ணது சைலம். பட் தே ஆர் நாட் சிம்பிள் பர்மனன்ட் டிஷ்யூ, தே ஆர் பர்மனன்ட் என்னது காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ அப்படிங்கிறத நோட் பண்ணீங்க. அப்போ நீங்க படிக்கும்போதே கிளியரா படிச்சுக்கணும். Next is xylem. So what is xylem? What are the components are present in the xylem அப்படினு பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன இருக்கு பாருங்க. A complex permanent tissue xylem. It function as conducting tissue. நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு.
கடத்தக்கூடிய ஒரு பகுதி. என்னத்தை கடத்துது? வாட்டர் அண்ட் மினரல்ஸ். ஆல்ரெடி நம்ம அதை படிச்சிட்டோம். ஃப்ரம் எங்கேருந்து ரூட் டு த ஸ்டெம் அண்ட் லீஃபுக்கு கடத்துது. ரூட்லேருந்து அப்சர்வ் பண்ணி ஸ்டெம் டு லீஃப். ஏன்னா அந்த வாட்டர் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு யூஸ் ஆகும், எவாபரேஷனுக்கு. இட் இஸ் ஆல்சோ ப்ரொவைட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த், நாட் ஓன்லி கண்டக்டிங் டிஷ்யூ, மெக்கானிக்கல் ஒரு சப்போர்ட்டா இருக்கு அந்த பிளான்ட் பார்ட்ஸுக்கு. ஸோ இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 4 கைண்ட்ஸ் ஆஃப் எலமெண்ட். அதுக்கு பேர் தான் என்னது காம்ப்ளெக்ஸ் சொல்றோம். என்னன்னு பாருங்க. ஒன்று ட்ரக்கீட்ஸ், ரெண்டாவது வெசல்ஸ், மூணாவது சைலம் ஃபைபர், நாலாவது சைலம் பேரன்கைமா. ஓகேங்களா? இதுல ட்ரக்கீட்ஸ் அண்ட் வெசல்ஸ் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம கொஞ்சம் வித்தியாசத்தை பார்க்கணும். ட்ரக்கீட்ஸ் அண்ட் வெசல்ஸ் வந்து எங்க பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் ட்ரக்கீட்ஸ், வாட் இஸ் த ரோல் ஆஃப் வெசல்ஸ் அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும். ட்ரக்கீட்ஸ் அண்ட் வெசல்ஸ். ட்ரக்கீட்ஸ் அண்ட் வெசல்ஸ் அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது தான் ட்ரக்கீட்ஸ் அண்ட் வெசல்ஸ் இது ஒரு டீட்டெயில்ஸ். ட்ரக்கீட் அண்ட் வெசல்ஸ் வரும்பொழுது இது டீட்டெயிலாக ஒரு இது இருந்துச்சு. சரி, நான் லேட்டராக டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ ட்ரக்கீட்ஸ்னாலே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அது எந்த ஷேப்பில் இருக்குன்னு பாருங்கள். தே ஆர் சார். ஸோ இதான் ட்ரக்கீட்ஸு. ட்ரக்கீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன அதில் வந்து பேரன்கைமா செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, ட்ரக்கீட்ஸ் அண்டு சைலம் பேரன்கைமா செல்ஸ். நெக்ஸ்ட் இங்கே கவனிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிட்ஸ்னா கேவிட்டி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. பிரைமரி செல் வால் அண்ட் செகண்டரி செல் வால். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி செல் வால், இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி செல் வால். இடையில இருக்கக்கூடிய கேவிட்டிக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிட்ஸு. இதில் வெசல்ஸ் எலமெண்ட். அப்புறம் பெர்ஃபரேஷன் பிளேட். பெர்ஃபரேஷன் அப்படின்னுங்கிறது தெரியும், சியூ பிளேட்னு நம்ம சொல்லுவாங்க. இது பின்னாடி டீட்டெயில் நம்ம படிக்க போகிறோம். அந்த டியூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சியூ டியூப்ஸ். ஸோ ட்ரக்கீட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டாக பின்னாடி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேரன்கைமா செல்ஸ். ஸோ சைலம் அப்படிங்கும்போது சைலம் இஸ் நாட் ஏ சிங்கிள் பார்ட், இட்ஸ் மேட் அப் ஆஃப் ட்ரக்கீட்ஸ், வெசல்ஸ், சைலம் ஃபைபர் அண்ட் சைலம் பேரன்கைமா அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ட்ரக்கீட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் தேடிய பார்ட்ஸ் இங்கே கிடைச்சிருச்சு. ஸோ ட்ரக்கீட்ஸ் என்ன அப்படின்னு பாருங்க. தீஸ் ஆர் எலாங்கேட்டட் டியூப் லைக் என்னது டெட் செல்ஸ். ஓகேங்களா? இதையும் நோட் பண்ணிங்க. ஸ்பிளிரன்கைமா போல இது வந்து பார்த்தோன்னா டெட் செல்ஸ் தான். எது? ட்ரக்கீட்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரக்கீட்ஸ். இந்த கேட்டகரி தான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. ரெட் கலர் பார்ட் தான் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்கீட்ஸ். So with the thick antenna, the lignified cell antenna, the tapering ends. Tapering ends na rendu munai eppadi irukku appadina கூர்மையா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. That is called the tracheids. So இதுல வந்து protoplasm கிடையாது. ஏன்னா அந்த lignified வாலா இருக்கிறதுனால the lignins substances they cannot allow the water and water and oxygen through it. அது வழியா அனுப்பாது. அதனால உள்ள protoplasm dead ஆயிருக்கும். So absent சிம்பிளா முடிச்சிட்டாங்க. The inner layer of the cell wall have thickening which vary in form. இது ஒவ்வொரு inner layer thickening வந்து வேரியேஷன் ஆயிருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க. In flowering plant, tracheids and vessels are main water collecting elements அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஓகேங்களா? In flowering plants வந்து பார்த்தீங்கன்னா tracheids வந்து பார்த்தீங்கன்னா tracheids and vessels வந்து பார்த்தீங்கன்னா main water transporting element. ஓகேங்களா? வாட்டரை கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு மேஜர் எலமெண்ட்ஸா எதுல இருக்கு அப்படின்னா ஆஞ்சியோஸ்போம். அதான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பாருங்கள், இதான் ட்ரக்கீட்ஸு. ஒரு லாங் டியூப் போல இருக்குது பார்த்தீங்களா? திஸ் இஸ் த வெசல். இதை நம்ம அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது இது சைலத்தில் இருக்கக்கூடிய சைலம் வெசல்ஸ். ஸோ அடுத்தது ஃபைபர். இந்த கேட்டகரிலாம் தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. பட் இங்கே நீங்கள் பார்க்கும்பொழுது திஸ் இஸ் த ட்ரக்கீட்ஸ், திஸ் இஸ் த சைலம் வெசல், திஸ் இஸ் த ஃபைபர், அப்புறம் என்னது சைலம் பேரன்கைமா சப்போர்ட்டர். 4 சேர்ந்தது தான் இந்த சைலம். நெக்ஸ்ட் வெசல்ஸ் பார்க்கலாம். அப்ப ட்ரக்கீட்ஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஞ்சியோஸ்போம்ஸ். ஆஞ்சியோஸ்போம்ல வாட்டர் கண்டக்டிங் சிஸ்டம், அதை மைண்ட்ல வச்சுங்க. வெசல்ஸ் எங்க இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இட் இஸ் லாங். ஓகேங்களா? இதை பத்தி தான் பார்க்கணும். வெசல். Okay, it is a long cylindrical tube-like structure made up of many cells. அதாவது வெசல் மெம்பர்ஸ் வந்து இதுல நிறைய இருக்கும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க.
ஸோ ஈச் வித் டிக்னிஃபைடு வால் அண்ட் லார்ஜ் சென்ட்ரல் கேவிட்டி. உள்ளார வந்து பார்த்தோன்னா பெரிய கேவிட்டி, ஏன்னா இதோட டயாமீட்டர் வந்து ஹை, அதனால லார்ஜ் கேவிட்டி இருக்கு. இதுலேயும் புரோட்டோபிளாசம் கிடையாது. ஸோ வெசல்ஸ் மெம்பர்ஸ் ஆர் இன்டர் கனெக்டட் த்ரூ பெர்ஃபரேஷன். ஸோ கவனிங்க, இந்த இடத்துல தான் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் பெர்ஃபரேஷன். பெர்ஃபரேஷனாக ஒன்றும் கிடையாது, ஓட்டை. சலாட் இருக்குல்ல வீட்டில், அதே போல். ஓகே, இதே போல் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன போனீங்கன்னா இந்த இடத்துல அதே போல் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபரேஷன் இருக்கும், ஹோல்ஸ். ஸோ தேர் காமன் வால்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்கும், அப்படியே போய் அந்த வால்ஸ்லேயே இருக்கும், அப்படியே கனெக்ட் பண்ணி மேலே போயிட்டே இருக்கும். இந்த வெசல்ஸ் ஆர் என்னது கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆஞ்சியோஸ்போம். ஸோ ஆஞ்சியோஸ்போம்ங்கிறது நமக்கு தெரியும் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஸோ ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல தான் நம்ம என்ன பார்க்குறோம், ட்ரக்கிட்ஸ் பார்க்குறோம். ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் நம்ம வெசல்ஸ் பார்க்குறோம். ஜிம்னோஸ்போம் லேக் வெசல்ஸ். இது ரொம்ப முக்கியப்பா. ஜிம்னோஸ்போம்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்காது, வெசல்ஸ் இருக்காது. தே ஹேவ் ஒன்லி த ட்ரக்கிட்ஸ் மட்டும் தான். ஓகேவா? நெக்ஸ்ட், அடுத்தது மூணாவது கேட்டகரி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சைலம் ஃபைபர். ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் த சைலம் ஃபைபர் அப்படின்னா, தே ஹாவ் ஹைலி என்னது திக்கண்ட் வால்ஸ் அண்ட் ஆர்பிட்ரரி சென்ட்ரல் லூமன்ஸ். நல்லா தெரிஞ்சுங்க, அதுக்கு இணையா வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல்ல வந்து பார்த்தோம்னா தே ஹேவ் ஏ கேவிட்டி. அதுதான் சைலம் ஃபைபர். நீங்க பார்த்தாலே தெரியும், நல்ல திக்கா இருக்கும். அண்ட் அது ஆர்பிட்ரரி சென்ட்ரல் லைட்டா லூமன் அப்படிங்கிறது ஒரு கேவிட்டி மாதிரியே கொடுத்துருக்காங்க. தே ஆர் என்னது செப்டேட் ஆர் ஏசெப்டேட். சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து உங்களுக்கு செப்டம் தடுப்பு இருக்கும். சம்டைம் தே ஹேவ் நாட் என்னது செப்டேட். சிலது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைபராகவே எம்டியா இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஏசெப்டே, இது வந்து பார்த்தீங்கன்னா செப்டே அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சைலம் ஃபைபர். லாஸ்டான இந்த கேட்டகரியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதில் சைலம் பேரன்கைமா. ஸோ லிப்பிங் அண்ட் என்னது தின் வால்டு. சைலத்துல ஃபர்ஸ்ட் பார்த்து நம்ம எதை பார்க்க போறோம், லிப்பிங் அப்படிங்கிறது. மீதி சைலம் ட்ரக்கிட், சைலம் வெசல், சைலம் ஃபைபர். நல்லா வச்சுங்க, இது மூணுமே டெட்டு, நான் லிப்பிங். எது மட்டும் தான் லிப்பிங்? சைலம் பேரன்கைமா. அதாங்க கொடுத்துருக்காங்க. லிப்பிங் அண்ட் தின் வால்டு செல் வித் என்னது செல்லுலோசிக் செல் வால். செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். they store food material. இது வந்து உணவு மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணி வைக்குது. என்ன ஃபுட் ஃபார்ம் அப்படின்னா ஸ்டார்ச் ஆர் என்ன அது ஃபேட், எந்த கண்டிஷன்ல வேணாலும் இருக்கலாம். அந்த அதர் சப்ஸ்டன்சஸ் லைக் டேனின்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்குது இந்த சைலம் பேரன்கைமா. டேனின்ஸ், it is one of the substance. Radial conduction of water takes place by the ray parenchymatous cells. இந்த கவனிங்க, radial conduction. So what do you mean radial conduction அப்படின்னா, ஒரு செல்ஸ் இருக்கு அப்படின்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரான்ச்சஸுக்கு உங்களுக்கு வாட்டரை கனெக்ட் பண்ணுறது தான் இதோட வேலை. நாட் ஓன்லி கோயிங் டு த டிப் ஸ்ட்ரைட்டாக முடிச்சுன்னா இந்த பிரான்ச்சஸ்க்குலாம் யாரும் உங்களுக்கு வந்து வாட்டரை ப்ரொவைட் பண்ணுவா. ஸோ தே கனெக்ட் த ரேடியல் சிஸ்டம்ஸ். ஓகேங்களா? அந்த பிரான்ச்சஸ் லேட்டரல் சைடு ரேடியல் கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் டேக்ஸ் பிளேஸ் பை த எது ரே பேரன்கைமட்டஸ் செல்ஸ். அந்த பிரான்ச்சஸ்ல இருக்கக்கூடிய லீஃபுக்கும் இதுதான் கொண்டு போகுது. மற்ற எல்லா கேட்டகரியும் பாருங்க, என்னது அப்வர்ட் டைரக்ஷன் தான், நேரா போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த பேரன்கைமட்டஸ் செல்ஸ் மட்டும் தான் லிவிங். மற்றபடி ஃபைபர், வெசல், ட்ரக்கிட்ஸ் ஆர் டெட் செல்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த கேட்டகரியில பர்மனன்ட் மெச்சூரிட்டியில் வந்து பார்த்தா சைலம் அதை பார்த்துருக்கோம். பிரைமரி சைலம் இஸ் 2 டைப்ஸ். ஒன்று புரோட்டோசைலம், இன்னொன்று மெட்டாசைலம். அந்த பேர்ல இருக்கு. என்ன சார் புரோட்டோசைலம், என்ன மெட்டாசைலம் அப்படின்னா கவனிங்க. The first formed primary xylem வந்து புரோட்டோசைலம். மெட்டாசைலம்ங்கிறது the later formed primary xylem. பிரைமரி சைலத்துக்கு அப்புறம் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது என்ன கொடுக்குறாங்க, மெட்டாசைலம் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ புரோட்டோசைலம் ஒரு செல் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் உருவாகக்கூடிய சைலம் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி சைலம்னும், லேட்டர் ஃபார்ம்டு பிரைமரி சைலம். ஓகே, லேட்டர் ஃபார்ம்டு பிரைமரி சைலம். பிரைமரி சைலத்துக்கு அப்புறம் உருவாகுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்டரி சைலம்னு சொல்றாங்க. ஸோ புரோட்டோசைலம் இஸ் த பிரைமரி சைலம், மெட்டாசைலம் இஸ் த செகண்டரி சைலம். ஓகேங்களா? அப்போ எது ஃபர்ஸ்ட் உருவாகுதோ அதை வச்சு பிடிக்கிறாங்க. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தாலே தெரியும் புரோட்டோசைலம். ஸோ புரோட்டோசைலம்ங்கிறது உங்களுக்கு எந்த ஃபார்மில் இருக்கு வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு பிரைமரி சைலம் தான் புரோட்டோசைலம், சின்னதாக இருக்கும். ஸோ மெட்டாசைலம்ங்கிறது வந்து பார்த்தோன்னா இந்த லேட்டர் ஃபார்ம்டு பிரைமரி
சைலம் பிரைமரி சைலத்துக்கு அப்புறம் உருவாகுதான் என்ன உங்களுக்கு மெட்டா சைலம் அப்படிங்கிறத பிக்சர்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அது which one is the smallest அப்படின்னா புரோட்டோசைலம் சின்னதாக இருக்கும். நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் பர்மனன்ட் டிஷ்யூல அந்த சைலத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இன் ஸ்டெம்ஸ் புரோட்டோசைலம் லைஸ் டுவர்ட்ஸ் த சென்டர். இது ரொம்ப முக்கியம். இதான் ஸ்டெம்மோட கிராஸ் செக்ஷன் வச்சுங்களேன். எதுல இந்த புரோட்டோசைலம் லைஸ் டுவர்ட்ஸ் த சென்டர், அதாவது பித்து, அண்ட் மெட்டாசைலம் டுவர்ட்ஸ் த பெரிஃபெரி அவுட்டர் ரீஜன். ஓகே, ஸோ இதை இப்போ நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணும்பொழுது நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா புரோட்டோசைலம் மெட்டாசைலத்துக்கு புரோட்டோசைலம் அண்ட் மெட்டாசைலம் இந்த கேட்டகரி. ஓகே, புரோட்டோசைலம் அண்ட் மெட்டாசைலம். ஸோ நம்ம இதில் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு சென்டர் ரீஜனுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதான் பித் ரீஜன். சென்டர் ரீஜனுக்கு பேர் என்னது? பித். ஓகே, ஸோ இந்த கேட்டகரியில் என்ன கொடுக்குறான்னு பாருங்க. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்டெம்ஸ் புரோட்டோசைலம் லைஸ் டுவர்ட்ஸ் த சென்டர். அப்போ புரோட்டோசைலம் அப்படிங்கிறது சின்னதாக இருக்கக்கூடிய சைலம். இது எங்கே நோக்கி இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா பித் ரீஜனை நோக்கி இருக்கு, சென்டர் ரீஜனை நோக்கி. ஓகேங்களா, டயக்ராம் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஸ்மால் சைஸு அந்த புரோட்டோசைலம் டுவர்ட்ஸ் த சென்டர், அண்ட் மெட்டாசைலம் பெரிய சைலம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதை நோக்கி இருக்கு அப்படின்னா இட் இஸ் டுவர்ட்ஸ் த பெரிஃபெரி அவுட்டர் சைடு நோக்கி இருக்கு. ஓகே, திஸ் டைப் ஆஃப் பிரைமரி சைலம் இஸ் கால்ட் எண்ட் ஆர்ச். இதை நோட் பண்ணீங்க, இது 1 மார்க்ல கேட்பாங்க. எண்ட் ஆர்ச் அப்படிங்கிறது புரோட்டோசைலம் எதை டுவர்ட்ஸ் பண்ணிருக்கு, ஃபர்ஸ்ட் உருவாகின சைலம் சென்டரை நோக்கி இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்ட் எண்ட் ஆர்ச். மறுபடியும் இங்க ஒரு டயக்ராம் போடுறேன். அந்த பித் ரீஜன் உள்ளது சின்னதாக இருக்கும் அந்த சைலம், போக 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 வந்து பார்த்தா உங்களுக்கு பெருசாக இருக்கும். ஓகே, அதே போல் இங்கேயும் நோட் பண்ணீங்க, இங்கே சின்னதாக இருக்கும், போக 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 உங்களுக்கு அது வந்து பெரிஃபெரி ரீஜன் வந்து பெருசாக இருக்கும். ஸோ புரோட்டோசைலம் டுவர்ட்ஸ் த சென்டர் அண்ட் மெட்டாசைலம் டுவர்ட்ஸ் த பெரிஃபெரி, தட் இஸ் கால்ட் எண்ட் ஆர்ச். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்த ரூட். இது நம்ம பார்த்தது ஸ்டெம்ல, இது ஸ்டெம்மோட கேரக்டர். ஸ்டெம்ல சைலம் இருந்ததுன்னா அது எண்ட் ஆர்ச், ரூட்ல சைலம் இருந்ததுன்னா அது எக்ஸ் ஆர்ச். ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிங்க. ஸோ த புரோட்டோசைலம் லைஸ் டுவர்ட்ஸ் த பெரிஃபெரி. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரோட்டோசைலம் எதை நோக்கி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லைஸ் டுவர்ட்ஸ் த பெரிஃபெரி. நோட் பண்ணீங்க. ஸோ இந்த பிளானோட கிராஸ் செக்ஷன் நம்ம போடும்பொழுது இப்போ வச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது சென்டர் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா பித்து. ஓகே, சென்டர் ரீஜன் வந்து பித்துன்னு சொல்றாங்க. ஸோ இங்கே கவனிங்க, இங்கே அப்படியே உல்டா லார்ஜஸ்ட் சைலம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது செகண்டரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இது இருக்குன்னா சென்டர் நோக்கி இருக்கு. ஸ்மால் சைஸில் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா பெரிஃபெரி, சின்னதாக உள்ள சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிஃபெரி அவுட்வர்ட்ஸாக இருக்கும். ஸோ லார்ஜஸ்ட் சென்டரை நோக்கி இருக்கும், ஸ்மாலஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிப்புறத்தை நோக்கி இருக்கும். இது இஸ் கால்ட் எக்ஸ் ஆர்ச். எக்ஸ்னா வெள்ளை. அப்போ எண்ட் ஆர்ச்ங்கிறது எதோடது? ஸ்டெம்மோட கேட்டகரி. எக்ஸ் ஆர்ச்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டினுடைய கேட்டகரி. அந்த சைலம் எந்த கேட்டகரியில் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கலாம். ஸோ எண்ட் ஆர்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டைகாட் ஸ்டெம்மு, டைகாட் ரூட்டு இங்கே பார்த்தாலே தெரியும். அப்போ ரூட்டோட பாருங்க, அந்த ரூட்டில் இருக்கக்கூடிய சைலத்தை பாருங்க. அந்த ஸ்மால் சைஸ் எது நோக்கி இருக்கு? இட் இஸ் டுவர்ட்ஸ் த பெரிஃபெரி, வெளிப்புறத்தை நோக்கி இருக்கு. தட் இஸ் கால்ட் என்ன? அது எக்ஸ் ஆர்ச். அப்படியே ஸ்டெம்மை பாருங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகரி நோக்கி இருக்குன்னு கீழ் நோக்கி இருக்கு பாருங்க. இந்த இது ஸ்மால் சைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன? அது எண்ட் ஆர்ச். ரூட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ஆர்ச் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுங்க. நெக்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஃப்ளோயம். இன்னொரு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ளோயத்தில் என்னென்ன காம்போனன்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் காம்ப்ளெக்ஸ் பர்மனன்ட் டிஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோயம். ஸோ இட் இஸ் டிரான்ஸ்போர்ட் ஃபுட் மெட்டீரியல் ஃப்ரம் த லீவ்ஸ் டு த அதர் பார்ட்ஸ். இலையிலிருந்து மற்ற பாகங்களுக்கு என்ன அந்த ஃபுட்டை வந்து கனெக்ட் பண்ணுது. ஸோ இதில் என்னென்ன கேட்டகரின்னு பாருங்க. இன் ஆஞ்சியோஸ்பம் ஃப்ளவரிங் பிளான்ட் த ஃப்ளோயம் இஸ் கம்போஸ்ட் ஆஃப், நோட் பண்ணீங்க, சீவ் டியூப் எலமெண்ட். இதில் வந்து பார்த்தா என்ன கொடுத்துருக்காங்க வந்து பாருங்க, சீவ் டியூப் எலமெண்ட் 1,
நெக்ஸ்ட் வந்து பாருங்க கம்பானியன் செல்ஸ். இது செகண்ட் கேட்டகரி கம்பானியன் செல்ஸ் பக்கத்திலே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோயம் பேரன்கைமா. திஸ் இஸ் த ஃப்ளோயம் பேரன்கைமா. இது தேர்ட் கேட்டகரி. தென் ஃப்ளோயம் ஃபைபர். ஃப்ளோயம் ஃபைபர் சீவ் போர்ஷன் கொடுக்குறாங்க, சீவ் பிளேட்டு. அனதர் ஒன் இஸ் ஃப்ளோயம் ஃபைபர். ஃபைபர் இங்க அவங்க பாயிண்ட்ஸ் நோட் பண்ணல, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கங்க ஃபைபர் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ தீஸ் ஃபோர் காம்பனண்ட் ஆர் மேட் அப் ஆஃப் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோயம். ஸோ ஜிம்னோஸ்பம் ஹேவ், அதில் ஜிம்னோஸ்பம்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டகரி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா they have albuminous cells and இன்னொன்று என்னது sieve cells. they lack sieve tubules and companion cells. இதை நோட் பண்ணீங்க. ஜிம்னோஸ்பம்ல எது இல்லை? ஜிம்னோஸ்பம்ல என்ன இருக்கு அப்படின்னா அல்புமினஸ் செல்ஸ் ஒன்று செல்ஸ் இருக்கு. அந்த அல்புமினஸ் ஸ்டோர் பண்ணிருக்கோம். அல்புமின் இஸ் நதிங் பட் திஸ் புரோட்டீன். ஸோ அல்புமினஸ் செல்ஸ் அண்ட் சீவ் செல்ஸ் இருக்கு. சீவ் செல்ஸ்னா உங்களுக்கு வந்து ஹோல்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மட்டும் தான் இருக்கும் சீவ் செல்ஸ். ஆனால் சீவ் டியூபிள்ஸ்ங்கிறதும் கம்பானியன் செல்ஸ் எதுல கிடையாது, ஜிம்னோஸ்பம்ல கிடையாது. இப்போ ஜிம்னோஸ்பம்ல என்ன இருக்கு, ஆஞ்சியோஸ்பம்ல என்ன இருக்குன்னு பாருங்க. நெக்ஸ்ட் ஸோ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்தா சீவ் டியூப் எலமெண்ட். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா சீவ் டியூப் எலமெண்ட். சீவ் டியூப் எலமெண்ட்ஸ். ஸோ இட் இஸ் இந்த பார்ட்டை தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, இதில் என்னென்ன கேட்டகரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சீவ் டியூப் எலமெண்ட்ஸ். ஸோ தீஸ் ஆர் லாங் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் அரேஞ்சு லாஞ்சிட்யூனலி, நீளமாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆர் அசோசியேட்டட் வித் கம்பானியன் செல்ஸ். இது எதோட அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இதுதான் கம்பானியன் செல்ஸ். ஓகேங்களா, இந்த ஏரியா தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பானியன் செல்ஸோட அட்டாச் ஆயிருக்கு. உங்களுக்கு தெரியும் கம்பானியன் செல்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் நியூக்ளியஸ் தட் இஸ் லிவிங். தேர் எண்ட் வால்ஸ் ஆர் பெர்ஃபார்ம்டு டு ஃபார்ம் எ சீவ் பிளேட்ஸ். அதோடைய அடிப்பகுதி உங்களுக்கு என்னவா முடிஞ்சிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சீவ் பிளேட். தே ஹாவ் எ பெர்ஃபோரேட்டட், பெர்ஃபோரேட்னா அந்த ஹோல்ஸ் இருக்கு. எ மெச்சூர் சீவ் எலமெண்ட் ஹேஸ் பெரிஃபரல் சைட்டோபிளாசம். பெரிஃபரல்னா அவுட்டர் சைடு சைட்டோபிளாசம் இருக்கும் அண்ட் லார்ஜ் வாக்யூல் இருக்கும், பட் லேக் நியூக்ளியஸ். இதுல நியூக்ளியஸ் கிடையாது தெரிஞ்சுங்க. பட் எதுல மட்டும் தான் நியூக்ளியஸ் இருக்கு, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பானியன் செல்ஸ் மட்டும் தான் நியூக்ளியஸ் இருக்கும். The function of tubules are controlled by the nucleus of the companion cell. அப்ப கம்பானியன் செல்ஸ்ல உள்ள நியூக்ளியஸ் தான் யாரோட ஆக்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா இந்த எது உங்களுக்கு அந்த சீவ் டியூப் எலமெண்டோட ஃபங்க்ஷனை கண்ட்ரோல் பண்ணுது. அதனால தான் அதுக்கு பேர் கம்பானியன், கம்பெனி கொடுக்குறது. நெக்ஸ்ட் the first formed primary phloem, அதுக்கு பேர் protophlorium. next it consists of narrow sieve tubes. narrow sieve tubes என்ன இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நேரா உங்களுக்கு அந்த டியூப்ஸ் ஆவே இருக்கும், narrow sieve tubes. the later formed phloem வந்து metaphlorium has bigger sieve tubes. bigger tubesனா இதை விட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், செகண்டரி ஃபார்மேஷன் பண்ணது கொஞ்சம் பெரிய சைஸாவே இருக்கும். இதோட ஃபங்க்ஷன் என்ன, சீவ் டியூப் எலமெண்டோட ஃபங்க்ஷன் அது கண்டக்ஷன் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல் ஃப்ரம் த லீவ். லீவ்ல இருந்து ஃபுட் மெட்டீரியலை கடத்துறது தான் இதோட முக்கியமான வேலை. நெக்ஸ்ட் கம்பானியன் செல்ஸ். கம்பானியன் செல்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஏ நியூக்ளியேட்டட் செல்ஸ். ஸ்பெஷலைஸ்டு பேரன்கைமட்டர் செல்ஸ். இது ஒன் மார்க். கம்பானியன் செல்ஸ்ங்கிறது நத்திங் பட் அது ஒரு ஸ்பெஷல் தன்மை, சிறப்பு தன்மை வாய்ந்த பேரன்கைமா செல்ஸ் அசோசியேட்டட் வித் என்னது சீவ் டியூப் எலமெண்ட். அப்ப இந்த சீவ் அந்த கம்பானியன் செல்ஸ் எதோட அட்டாச் ஆயிருக்குன்னு பாருங்க, இந்த சீவ் டியூப் எலமெண்டோட அட்டாச் ஆயிருக்கு. ஓகேங்களா, சீவ் டியூப் எலமெண்ட்ஸ் and the companion cells are connected by a pit field present between their common longitudinal walls. so இதான் pit holes. companion cells-உம் உங்களுக்கு வந்து என்னது அந்த சீவ் டியூப் எலமெண்ட்டும் ஜாயிண்ட் ஆயிருக்கக்கூடிய பகுதி, ரெண்டுமே ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ ரெண்டுத்துக்கும் வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா the main functions to maintain the pressure gradient in the sieve tubes. சீவ் டியூப்ஸ்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கிராடியன்ட்டை மெயின்டைன் பண்ணுறது தான் அந்த கம்பானியன் செல்லோட வேலை. அங்கே ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் பொழுது தே மூவ் டு த கம்பானியன் செல்ஸ். ப்ரெஷர் கம்மியாக இருக்கும்போது கம்பானியன் செல்ஸ்லேருந்து சம் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் லைக் த வாட்டர் வந்து மூவ் ஆகும். உங்களுக்கு கம்பானியன் செல்ஸுங்கும் போது ஃபுட் மெட்டீரியல்ஸ் மூவ் ஆகி போகும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் phloem parenchyma. so what is the role of phloem parenchyma அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இதில் it is made up of phloem parenchyma. this is the phloem parenchyma parts. இந்த பார்ட்டை தான் கொடுக்குறாங்க phloem parenchyma. ஓகே,
So this is the phloem parenchyma. இந்த பார்ட் தான் இருக்கும். ஓகே கவனிங்க. So it is made up of elongated tapering என்னது cylindrical cells. Tapering ஷார்ப்பா இருக்கும், உருளை வடிவில் இருக்கும். Which have dense cytoplasm and nucleus. இதுலயும் cytoplasm nucleus இருக்கு. It is a living part. The cell wall is composed of cellulose and has the pit through which plasmodesmatal connections exist between the cells. ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா plasmodesmatal connections அப்படிங்கிறது இருக்கு. அந்த கனெக்ஷன் மூலமாவே உங்களுக்கு passage transfer of material நடக்கும். Phloem parenchyma is absent in most of the monocot. Phloem parenchyma வந்து பார்த்தா நிறைய மோனோகாட்ல இருக்காது. So function வந்து பாருங்க, it store food material and other substances like resins, latex, இன்னொன்று mucilage. ரெசின்ஸ்னால தெரியும் பிசின், லாட்டெக்ஸ்னால அதான் ரப்பர்ல இருந்து வரக்கூடிய லாட்டெக்ஸ், மியூசிலேஜ்னா கொழகொழப்பான மெட்டீரியல். இதெல்லாம் எங்க இருந்து செக்ரேட் ஆகுது அப்படின்னா phloem parenchyma. ஓகே, the next phloem fiber bast அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ இது ஏன் வந்து phloem fiber அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா it is made up of sclerenchymatous cells. ஸ்க்ளீரனாலே தெரியும், ஸ்க்ளீரன்கைமாட்டா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு டெட் செல்ஸ். ஸோ ஜெனரலி ஆப்சன்ட் இந்த என்ன அது பிரைமரி ஃப்ளோயத்தில் இது இருக்காது, செகண்டரி ஃப்ளோயத்தில் தான் இருக்கும். தீஸ் ஆர் எப்படி இருக்கு பாருங்க, elongated அப்படின்னா அது unbranched and have pointed. ஓகேங்களா, and have எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பாயிண்டட்னு கொடுத்துருக்காங்க. நீடில் லைக் என்னது அபிசஸ். ஓகே, இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு வந்து பாருங்க, பாயிண்டடா இருக்கு, ஊசி போல நுனி பகுதிகளே இருக்கு. அதான் phloem fiber. ஓகே, phloem fiber இந்த கேட்டகரி தான் நம்ம பார்க்கலாம். ஸோ இட் இஸ் elongated, unbranched, pointed, needle-like apices. Cell wall is quite thick. Cell wall எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா திக்கா இருக்கு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. At maturity, these fiber lose protoplasm, became dead. இந்த ஃபைபர் வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி ஆகும் பொழுது இது என்ன செய்யுது, டெட் ஆயிடுது, புரோட்டோபிளாஸ்மா இதாகிடுது, லிக்னின் டெபாசிட் ஆகும். phloem fiber ஆஃப் என்னது ஜூட், ஃப்ளெக்ஸ், hemp ஆர் யூஸ்டு கமர்ஷியலி. ஓகேங்களா, phloem fiber ஜூட்டு, ஃப்ளெக்ஸ், ஹெம்ப் இதெல்லாமே அதை வரக்கூடிய எலமெண்ட்ஸ். ஸோ ஃபங்க்ஷன் வந்து பாருங்க, மெக்கானிக்கல் சப்போர்ட். ஒரு பிளான்ட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்குது, ப்ரொடெக்ஷன் கொடுக்குது, பாதுகாப்பு கொடுக்குது, இது சாஃப்ட் டிஷ்யூவை இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பிளான்ட் டிஷ்யூ அட் கிளான்ஸ். நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஒரு அவுட் கிளான்ஸாக பாருங்க. ஸோ பிளான்ட் டிஷ்யூ மெரிஸ்டமேட்டிக் பார்த்தோம், இன்னொன்று பர்மனன்ட் பார்த்தோம். மெரிஸ்டமேட்டிக்ல எபிக்கல் மெரிஸ்டம், இன்டர் கேலரி மெரிஸ்டம், செகண்டரி லேட்டரல் மெரிஸ்டம். எபிக்கல் மெரிஸ்டமும் இன்டர் கேலரி மெரிஸ்டமும் ஒரு பிளான்ட்டுடைய ஹைட்டை ப்ரொமோட் பண்ணுது. செகண்டரி ஆர் லேட்டரல் மெரிஸ்டம் ஒரு பிளான்ட்டுடைய அகலத்தை, கேர்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ அந்த எபிக்கல் மெரிஸ்டம் இங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னா ரூட் எபிக்கல், இன்னொன்று ஷூட் எபிக்கல் ரெண்டா பிரிக்கிறோம். ஸோ இன்டர் கேலரி மெரிஸ்டம் இங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னா கிராசஸ், எஸ்பெஷலி மோனோகாட்ல மட்டும்தான் இன்டர் கேலரி மெரிஸ்டம் இருக்கும், டைகாட்ல இருக்காது. நெக்ஸ்ட் பர்மனன்ட்ல டூ டைப் ஆஃப் செல்ஸ் பிரிக்கிறோம். ஒன்று சிம்பிள் பர்மனன்ட் செல்ஸ், இன்னொன்று காம்ப்ளெக்ஸ் பர்மனன்ட் டிஷ்யூ. ஸோ அந்த சிம்பிள் பர்மனன்ட் செல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூல வந்து பார்த்தீங்கன்னா பேரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்ளீரன்கைமா. இதை பேரன்கைமாவும் கோலன்கைமாவும் லிவிங், ஸ்க்ளீரன்கைமா வந்து பார்த்தீங்கன்னா நான் லிவிங். அதே போல ஜைலம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா phloem. இது எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் த டிஷ்யூ சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னா இதை கவனிங்க. Based on the structure and location, tissue system are 3 types. என்னென்ன டைப்ஸ் இதோட இன்னைக்கு நம்ம முடிச்சுக்கலாம். ஒன்று எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம், another one is வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம், அதாவது கிரவுண்ட்னா ஃபண்டமெண்டல்ஸ். வாஸ்குலார் அதாவது சைலம் அண்ட் phloem. ஸோ நீங்க இங்கே பார்த்தாலே தெரியும் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் கிரீனிஷா உள்ள பார்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எபிடெர்மல் அவுட்டர் லேயர். இந்த கிரீன் பார்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர்ல உள்ளது எபிடெர்மல். நெக்ஸ்ட் கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். ஓகேங்களா, இந்த ஏரியா வச்சுக்கோங்க, இந்த கலர்ல உள்ளது எல்லாமே கிரவுண்ட் டிஷ்யூ. அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரா உள்ளது வாஸ்குலார் டிஷ்யூ சிஸ்டம். வாஸ்குலார்னால தெரியும் சைலம் phloem இருக்கும். ஓகேங்களா, ஸோ எபிடெர்மல், கிரவுண்டு, வாஸ்குலார், இதை ஒன் பை ஒன்னா பார்த்துக்கலாம். எதை வச்சு பிரிக்கிறாங்க, பேஸ்ட் ஆன் தி ஸ்ட்ரக்சர் அண்ட் லொகேஷன்.
அதோட வடிவத்தையும் அது எங்க இருக்கு அப்படி பொறுத்தவரையும் வந்து கேட்டகரி பண்றாங்க. ஃபர்ஸ்ட் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம். ஸோ எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் அப்படிங்கிறது பாருங்க, it forms the outermost covering of the whole plant body. whole plant body ஒரு தாவரத்தினுடைய முழு உடலை வந்து ஃபுல்லா கவர் பண்ணி இருக்கிறது யார் அப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த எபிடெர்மல். எப்பினாலே அவுட்டர் அர்த்தம், டெர்மல்னா லேயர், அவுட்டர் லேயர் தான் எபிடெர்மல். இது காம்ப்ரசைஸ், அது எபிடெர்மல்ல யாரெல்லாம் இருப்பா அப்படின்னு பாருங்க. எபிடெர்மல் செல்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு, ஸ்டொமேட்டா பிரசன்ட் ஆயிருக்கு, தென் எபிடெர்மல் அப்பண்டேஜஸ் அதாவது ட்ரைகோம்ஸ், இன்னொன்று ஹேர். நல்லா தெரிஞ்சுங்க, ஸ்டெம்மில் வந்து உங்களுக்கு அந்த அந்த ரூட் ஹேர் இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் மல்டி நியூக்ளியேட். ஓகேங்களா, மெனி நியூக்ளியஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். பட் ரூட்ல உள்ள ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் நியூக்ளியேட். அதை நோட் பண்ணிங்க, சிங்கிள் செல்டு எபிடெர்மல் ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ரூட்ஸ்ல, மல்டி நியூக்ளியேட்டட் எபிடெர்மல் ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம் ரீஜன்ல. ட்ரைகோம்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மாடிஃபைடு ஸ்ட்ரக்சர்ஸ், அதான் ட்ரைகோம்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஸோ இதில் எபிடெர்மல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த எபிடெர்மல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டொமேட்டா வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸ்டொமேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 kinds ஆஃப் காட் செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே, காட் செல்ஸ். காட் செல்ஸோடைய இந்த ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா திக்கனிங்காக இருக்கும், லிக்னின் டெபாசிட் ஆகிருக்கும். அதே போல் இந்த ரைட்ல வந்து பார்த்தீங்கன்னா திக்கனிங் ஆகிருக்கும். ஓகேங்களா, காட் செல்ஸை சுற்றி உங்களுக்கு அந்த சப்சிடரி செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சப்சிடரி செல்ஸ்ல வாட்டர் உங்களுக்கு காட் செல்லுக்குள்ள போகும். ஓகேங்களா, இது சப்சிடரி செல்ஸ். ஓகே, இந்த செல்ஸ் இப்போ வாட்டர் உங்களுக்கு உள்ள வாட்டர் போகும்பொழுது என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வாட்டர் உள்ள போகும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா தே காசஸ் த ஃபோர்ஸஸ். ஓகே, அந்த காட் செல்ஸ் மேலே ஃபோர்ஸஸ் கொடுக்கும். ஸோ ஃபோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளே போனோடனே இது இந்த பக்கம் எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த பக்கம் எக்ஸ்பேண்ட் ஆனோடனே உங்களுக்கு என்ன ஆகுது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டர் லேயர் வந்து உங்களுக்கு வெளிநோக்கி தள்ளுது. வெளிநோக்கி தள்ளும் போது the stomata opening will be formed. ஸோ அந்த ஸ்டொமேட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியல் மசில்ஸ் எல்லாம் அட்டாச்மெண்ட் ஆயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரேடியல் மசில்ஸ் எல்லாம் அட்டாச்மெண்ட் ஆயிருக்கும். அப்புறம் வாட்டர் இதில் உள்ளே போகும்பொழுது என்ன செய்யுது, ஸ்வெல் ஆகும் பொழுது உங்களுக்கு ஸ்டொமேட்டா வில் பி ஓப்பன் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டைகாட் பிளான்ட்ல இருக்கக்கூடியது. மோனோகாட் பிளான்ட்ல வந்து ஸ்டொமேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ டம்பிள் ஷேப்டா இருக்கும். ஓகேங்களா, இட் இஸ் ஏ டம்பிள் ஷேப். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டம்பிள் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டொமேட்டா வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஓகே, அது டம்பிள் ஷேப்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி ஷேப்டு, டைகாட்ல கிட்னி ஷேப்டு. ஓகே, த நெக்ஸ்ட் எபிடெர்மிஸ் பார்க்கலாம். ஸோ எபிடெர்மிஸ் இதில் என்னென்ன கேட்டகரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த பிரைமரி பிளான்ட் பாடி. ஓகேங்களா, அவுட்டர் மோஸ்ட் லேயர் வெளியில் இருக்கக்கூடிய அடுக்கு. எபிடெர்மிஸ் யூஸ்வலி எப்படி இருக்கும்னா சிங்கிள் லேயர், ஒரே அடுக்காக தான் இருக்கும். அரேஞ்சு என்னது பேரன் கைமட்ட செல்ஸ். இது எபிடெர்மிஸ்ங்கிறது எதாவது உருவாயிருக்கு அப்படின்னா பேரன் கைமட்ட செல்ஸ் வித் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் என்னது சைட்டோபிளாசம் லைனிங் வித் செல் வால் இருக்கு, லார்ஜ் வேக்யூல் இருக்கு. நீங்க பார்த்தாலே தெரியும் டெர்மல் டிஷ்யூ செல்ஸ், அது மேல கியூட்டிக்கல் இருக்கு. இட் இஸ் எ ட்ரைகோம், திஸ் இஸ் த காட் செல்ஸ். இதெல்லாம் சன்லைட் உள்ள வந்து அலோ பண்ண வேக்யூலாம் இருக்கு. The outside the epidermis is often covered with a waxy thick layer that is called a cuticle. So cuticle வேலை என்ன அப்படின்னா prevents the water evaporation பண்ணும். It prevents the loss of water. Cuticle absence in root. rootல cuticle இருக்காது. ஏன்னா rootல cuticle இருந்தா வாட்டர் என்ன செய்ய முடியாது, அப்சர்வ் பண்ண முடியாது. மற்ற அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ல இருக்கும். செகண்ட் வந்து பாருங்க ஸ்டொமேட்டா, அதோட டீடைல் இங்கே கொடுத்துட்டாங்க. தே ஆர் பிரசன்ட் இன் த என்னது எபிடெர்மிஸ் ஆஃப் த லீஃப். அந்த அவுட்டர் லேயர் இருக்கக்கூடிய ஒரு காம்பனன்ட் தான் அது. தே ரெகுலேட் டிரான்ஸ்பிரேஷன் அண்ட் கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச். ஆக்சிஜன்ஸ் வெளில போறது, கார்பன் டை ஆக்சைடு உள்ள வர்றது எல்லாமே ரெகுலேட் பண்றது இந்த இது மூலமா தான். ஸ்டொமேட்டா இஸ் மேட் அப் ஆஃப் என்னது 2 பீன் ஷேப்டு செல்ஸ், அதாவது காட் செல்ஸ். ஓகேங்களா, பீன் ஷேப்டு செல்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பீன் ஷேப்டு செல்ஸ் அப்படிங்கிறது டூம் ஷேப்டு செல். தட் இஸ் கிட்னி ஆர் என்னது இப்படி இருந்தாலும் அது வந்து டூம் ஷேப். ஓகேவா, ஸோ பீன் ஷேப்டு ஆர் என்னது இந்த ஷேப்டு. இன் கிராஸஸ் காட் செல்ஸ் என்னது டம்பிள் ஷேப்டு. இதுதான் நீங்க பார்த்துக்கிறது டம்பிள்ஸ். நம்ம எக்ஸசைஸ் பண்ணுவோம்ல அதே மாதிரி இருக்கும். டம்பிள் ஸ்டேபிள் ஸ்டொமேட்டா பிரசன்ட் இன் த மோனோகாட் கிராஸஸ். ஓகே, நெக்ஸ்ட் the outer wall of the god cells away from the stomatal pore, a thin and the inner wall towards the stomatal pore is highly
திக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த ரீஜன் வந்து பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க, திக்கா இருக்கும். ஓகேவா? இந்த ரீஜன் வந்து பார்த்தா உங்களுக்கு திக்கா இருக்கும். The guard cells possesses என்ன இருக்கு, குளோரோபிளாஸ்ட். கவனிங்க, இதுதான் குளோரோபிளாஸ்ட். இதுல மட்டும்தான் இருக்கும். மற்ற எபிடெர்மல் செல்ஸ்ல எதிரையும் குளோரோபிளாஸ்டே இருக்காது. நல்லா தெரிஞ்சுங்க. ஸோ அண்ட் ரெகுலேட் த ஓப்பனிங் அண்ட் என்னது க்ளோசிங் ஆஃப் த ஸ்டொமேட்டா. இதுதான் வந்து ஸ்டொமேட்டாவோட ஓப்பனிங் க்ளோசிங்கை டிட்டர்மைன் பண்ணுது. சம்டைம்ஸ் சம் எபிடெர்மல் செல்ஸ் நியர் த காட் செல்ஸ் பிகேம் ஸ்பெஷலைஸ்ட் இன் தி ஷேப் அண்ட் சைஸ். அது பக்கத்தில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் ஆகி வந்திருக்கலாம். தே ஆர் கால்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்சிடியரி செல்ஸ். நானே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, பக்கத்தில் இருக்கக்கூடிய செல்ஸ்க்கு பேர் என்னது, சப்சிடியரி செல்ஸ். Stomatal aperture, guard cells surrounding subsidiary cells together stomatal aperture. அப்ப ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது ஒரு ஓப்பனிங், காட் செல்ஸ்ங்கிறது அதை சுத்தி இருக்கக்கூடியது, சப்சிடியரி செல்ஸ்ங்கிறது தனி. இது எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டொமேட்டல் அப்பர்ச்சர். ஸ்டொமேட்டல் அப்பர்ச்சர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டொமேட்டாவோட கண்டினியூஷன் தான் போயிட்டு இருக்கோம். So next கவனிங்க, the outer walls of the guard cells away from the stomatal pore, a thin and the inner walls towards the stomatal pore highly inner thick. நம்ம சொன்னதான் இந்த ரீஜன் வந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா திக்கா இருக்கு. அவுட்டர் ரீஜன் வந்து பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா இட் இஸ் வெரி தின். ஏன், அப்பதான் உங்களுக்கு அது எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். The guard cell possesses chloroplast and regulate the opening of the stomata. இதெல்லாம் முடிச்சிட்டோம் நம்ம. ஸ்டொமேட்டல் அப்பர்ச்சர், இது டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இது ஸ்டொமேட்டா ஓப்பன், இது ஸ்டொமேட்டா என்னது க்ளோஸ். ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வாட்டர் உள்ள போது ஸ்மெல் ஆகுறதுனால அந்த காட் செல்ஸ்ல உள்ள ரேடியல் மசில்ஸ் என்ன செய்யுது, எக்ஸ்பேண்ட் ஆகுது. எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இங்க உள்ள மசில்ஸை இழுக்குது, ஏன்னா இந்த பக்கம் ரஃபா இருக்கும். அப்ப இப்படி இருக்கும்போது இழுக்கும்போது என்ன செஞ்சது, தே ஹேவ் எ ஓப்பனிங், தட் இஸ் கால்ட் ஸ்டொமேட்டல் ஓப்பனிங் அப்படிங்கறத டயக்ராம் வழியா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் எபிடெர்மல் அப்பண்டேஜஸ். இதுல இந்த எபிடெர்மில என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. எபிடெர்மல் அப்பண்டேஜஸ், ரூட் ஹேர். இங்க வந்து பாருங்க, யூனிசெல்லுலார் எலாங்கேஷன் ஆஃப் தி எபிடெர்மல் செல்ஸ், they helps to absorb water and mineral from the soil. இது ரூட் ஹேர். ரூட்ல அது இருந்ததுன்னா அது வந்து என்னது, நல்லா மைண்ட்ல வச்சுங்க. எபிடெர்மல் செல்ஸ் யூனிசெல்லுலார், ஒரே ஒரு செல்லு தான் இருக்கும் அதுல ரூட் ஹேர்ல. ட்ரைகோம் பாருங்க, ட்ரைகோம்னா என்ன அப்படின்னா எபிடெர்மல் ஹேர் ஆன் தி ஸ்டெம். ஸ்டெம்ல அந்த அவுட் க்ரோத் இருந்ததுன்னா அதுக்கு ட்ரைகோம். தே ஆர் யூசுவலி என்னது மல்டி செல்லுலார். பட் ட்ரைகோம் வந்து மல்டி செல்லுலார். ரூட் ஹேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன, அது யூனிசெல்லுலார். The trichome may be branched or என்னது unbranched, soft or stiff. முள்ளு மாதிரி இருக்கலாம், குச்சி மாதிரி இருக்கலாம், ஸ்டிஃபா இருக்கலாம், இல்ல ஃபிளெக்சிபிளா எப்படி வேணாலும் இருக்கலாம். They may be என்னது செக்ரட்டரி. சிலது வந்து பார்த்தா என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு செக்ரட்டரி ஃபங்க்ஷன் இருக்கும். சில பிளான்ட்ல போனோம்னா நீங்க சைடுல போய் பண்ணாலே அலர்ஜியை காஸ் பண்ணும், காஞ்சூர்னு சொல்லுவாங்க. அது பக்கத்துல நம்ம வந்து டச் பண்ணிட்டோம், அந்த லீஃபை டச் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு அலர்ஜியை காஸ் பண்ணும், இரிட்டேட்டா இருக்கும். சரியா, அது செக்ரேட் பண்ணக்கூடிய மெட்டீரியல் இரிட்டேட்டா இருக்கும். இதெல்லாம் எதுக்காக இருக்கு, அந்த கிரேசிங் அனிமல்ஸ் வந்து இந்த பிளான்ட்டை சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். தே பிரிவென்ட் வாட்டர் லாஸ் டியூ டு என்னது டிரான்ஸ்பிரேஷன். ஓகேங்களா, நீராவி வாட்டர் வந்து எவாபரேட் ஆகி போறது இது வந்து ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் டிஷ்யூ. ஸோ கிரவுண்ட் டிஷ்யூ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் என்னென்ன கேட்டகரி இருக்கு அப்படிங்கிறத. ஸோ ஆல் டிஷ்யூ எக்ஸப்ட் என்னது எபிடெர்மிஸ் அண்ட் வாஸ்குலார் பண்டில். எபிடெர்மிஸையும் வாஸ்குலார் பண்டில்ஸ் தவிர மீதி ஃபில் கேப்பை ஃபில் பண்ணக்கூடிய செல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்குலார் பண்டில் சொல்லுவாங்க. அதுதான் கிரவுண்ட் டிஷ்யூ. ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் சிம்பிள் டிஷ்யூ. என்னென்ன இருக்கும், பேரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்லீரன்கைமா. ஸோ பேரன்கைமா செல்ஸ் ஆர் பிரசன்ட் எங்கே இருக்கு, கார்டெக்ஸ், பெரிசைக்கிள், அனதர் ஒன் இஸ் பித். இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். கார்டெக்ஸ் அவுட்டர் ரீஜன், பெரிசைக்கிள் எது வரைக்கும், பித்னா எது அப்படின்னு பார்க்க போறோம். அண்ட் மெடுலரி லேஸ், இங்கெல்லாம் யார் இருக்கா, பேரன்கைமா செல்ஸ். இந்த பிரைமரி ஸ்டெம்ஸ் அண்ட் ரூட்ல ரெப்ரசன்ட் இருக்கு. இன் லீவ்ஸ்ல கிரவுண்ட் டிஷ்யூ கன்சிஸ்ட் ஆஃப் தின் வால்டு குளோரோபிளாஸ்ட் கண்டெய்னிங் செல் அண்ட் ஆர் கால்ட், அதுக்கு பேர் என்னது மீசோஃபில் அப்படிங்கிறது எங்க கொடுத்துருக்காங்க, மீசோஃபில். இது வந்து பாத்தீங்கன்னா லீஃப்ல அது மீசோஃபில்லா இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. Next, vascular tissue system. This is the last tissue system. So it is consist of a complex tissue. இதுல என்னென்ன இருக்கு, xylem இருக்கு, another one is என்ன இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க, phloem இருக்கு. Xylem and phloem together constitute the vascular bundle. Xylem phloem சேர்ந்ததா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு vascular bundle அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க.
based on the presence or absence of the campium. Campium இருக்கா இல்லையா அதை வச்சு இந்த வாஸ்குலர் பண்டல ரெண்டா பிரிக்கிறாங்க, டூ டைப்ஸ். ஒன்று ஓப்பன் டைப், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு டைப். ஓப்பன் டைப்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுது. ஓப்பன் டைப் க்ளோஸ் டைப் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது எபிடெர்மிஸ், அவுட்டரில் உள்ளது ப்ளோயம், பித்த நோக்கி சென்டர் நோக்கி உள்ளது சைலம், இடையில உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேம்பியம் அப்படின்னு சொல்றாங்க, அது புரோட்டோ கேம்பியம். அப்போ கேம்பியம் இருந்ததுன்னா என்ன, கேம்பியம் இல்லைன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஓப்பன் டைப் க்ளோஸ்டு டைப். கேம்பியம் இருந்ததுன்னா அதுக்கு என்ன கேட்டகரி, கேம்பியம் இல்லைன்னா அதுக்கு என்ன கேட்டகரி. ஸோ ஓப்பன் டைப்னா என்ன அப்படின்னா கேம்பியம் ப்ரெசென்ட் ஆகும் ஓப்பன் டைப். அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்குலர் பண்டல் அப்படின்னா இடையில வந்து உங்களுக்கு என்ன ப்ரெசென்டாக இருக்கு, கேம்பியம் ப்ரெசென்டாக இருக்கு. ஓகே, மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோயம் இருக்கு, கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைலம் இருக்கு. தட் இஸ் கால்டு ஓப்பன் டைப். ஃப்ளோயம் அண்ட் சைலம் இடையில இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வாஸ்குலர் பண்டில் கேன் ஃபார்ம் என்னது செகண்டரி சைலம் அண்ட் செகண்டரி ஃப்ளோயம் டிஷ்யூவை ஃபார்மேஷன் பண்ணுது அப்படி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் என்னது டைகாட்லிடன் டிஷ்யூஸ், டைகாட்லிடன் சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு டைப் ஆஃப் வாஸ்குலர் பண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு டைப்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாஸ்குலர் பண்டல்ல உங்களுக்கு என்ன இருக்காது அப்படின்னா கேம்பியம் இஸ் நாட் பிரசன்ட். கேம்பியம்ங்கிறது இருக்காது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஃப்ளோயம், கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைலம். ஸோ தே டூ நாட் என்னது செகண்டரி க்ரோத். அப்போ கேம்பியம் இருந்ததுன்னா செகண்டரி க்ரோத். அப்போ மோனோகாட்ல உங்களுக்கு என்ன கிடையாது, செகண்டரி க்ரோத்துங்கிறது கிடையாது அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுங்க. எந்த ஒரு மோனோகாட் பிளான்ட்டுக்கும் செகண்டரி க்ரோத்துங்கிறது இருக்காது. ஓகே, ஸோ அனதர் கேட்டகரியால் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணீங்க. பேஸ்ட் ஆன் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த என்னது சைலம் அண்ட் ஃப்ளோயம் வாஸ்குலர் பண்டல் டூ டைப்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரேடியல் டைப்பு, இன்னொன்று கன்ஜாயின் டைப்பு. ரேடியல் டைப்னா ஒன்றும் கிடையாது, கவனிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைலம், அனந்தர ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோயம், அடுத்தது சைலம், அடுத்தது ஃப்ளோயம், அடுத்தது சைலம், அடுத்தது ஃப்ளோயம், அடுத்தது சைலம். இப்படி ஆற போக்கில் இருந்ததுன்னா தட் இஸ் கால்டு ரேடியல் டைப். அடுத்தடுத்த இடையில வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ த சைலம் அண்ட் ஃப்ளோயம் ஆர் அரேஞ்ச் இன் த ஆல்டர்னேட் மேனர். அடுத்தடுத்து இருந்ததுன்னா டிஃப்ரெண்ட் ரேடினா உங்களுக்கு தெரியும், சென்ட்ரல் ஆரம்பிச்சு அந்த பெரிஃபரி நோக்கி போகிறது. அப்போ சைலம் ஃப்ளோயம், சைலம் ஃப்ளோயம் இந்த கேட்டகரியில் போயிருக்கும். தட் இஸ் கால்ட் இது எங்கே இருக்கும், ரேடியல் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ரூட்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதே கன்ஜாயின் டைப் நம்ம சொல்லுவோம். சைலமும் ஃப்ளோயமும் ஜாயிண்ட்லியா இருக்கும், ஒரே கேட்டகரியில இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோயம், கீழே வந்து பார்த்தீங்கன்னா சைலம். சேம் ரேடியஸ் ஆஃப் த வாஸ்குலர் பண்டில். இது வந்து ஸ்டெம்லையும் லீஃப்லையும் இருக்கும். அப்போ ரூட்ல என்ன இருக்குன்னா ரேடியல் டைப்பு. ரேடியல் டைப் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ரூட்ல இருக்கு. நெக்ஸ்ட் கன்ஜாயின் டைப் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஜாயின் டைப்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு ஃப்ளோயம், கீழே வந்து பார்த்தீங்கன்னா சைலம். ஸோ ஒரே இதுல இருக்கு. ஸோ கன்ஜாயின் வாஸ்குலர் பண்டில் யூஸ்வலி ஹேவ் எ ஃப்ளோயம் லொக்கேட்டட் ஒன்லி ஆன் த அவுட்டர் சைடு ஆஃப் த சைலம். சைலத்தினுடைய வெளிப்பகுதியில் தான் யார் இருக்கா, ஃப்ளோயம் இருக்கு. ஸோ இதுல வந்து பாருங்க கன்ஜாயின் க்ளோஸ்டு. க்ளோஸ்டுனா என்ன அர்த்தம், அதுல கேம்பியம் இல்லை. கன்ஜாயின்ட் ஓப்பன் என்ன அர்த்தம், இதுல கேம்பியம் இருக்கு. ஸோ வாட் யூ மீன் கன்ஜாயின், கன்ஜாயின்ட்னா ஒரே ரேடியல்ல சைலம் ஃப்ளோயம் இருக்கும். சைலம் வெளிப்புறத்தை நோக்கி இருக்கு அவுட்வர்ட்ஸ், சாரி ஃப்ளோயம் வந்து டுவர்ட்ஸ் த அவுட்வர்ட்ஸ், சைலம் டுவர்ட்ஸ் த பித் சென்டர் பார்ட்ஸ் நோக்கி இருக்கு. தட் இஸ் கால்ட் கன்ஜாயின். அப்போ கன்ஜாயின் க்ளோஸ்டுனா கேம்பியம் இல்லை, கன்ஜாயின் ஓப்பன் அப்படின்னா கேம்பியம் இருக்கு. அப்போ கேம்பியம் இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் என்னது டைகாட், செகண்டரி க்ரோத் இருக்கும். அதை மைண்ட்ல வைங்க. ஸோ வி வில் டிஸ்கஸ் லேட்டர் ஆன். நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா அனாட்டமி ஆஃப் த டைகாட் அண்ட் மோனோகாட் பிளான்ட்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே.